இன்றைய சாய் சித்ரா சீசன் 2 மாரத்தான் நிகழ்ச்சியிடம் வருகின்ற விருந்தினர் பாடலாசிரியரும் இசையமைப்பாளரும் இயக்குனருமான கங்கை அமரன். கங்கை அமரனை ஒரு தகவல் களஞ்சியம் என்று சொல்லலாம். பாடலாசிரியர், இசையமைப்பாளர், இயக்குனர் என்று தமிழ் சினிமாவின் பல தளங்களில் முத்திரை பதித்தவர் கங்கை அமரன். ஆகவே நானே சொல்லுகிறேன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கிரேட் பாடகர் கங்கை அமரன் அவர்கள் இப்போ வந்திருக்கிறார். நான் அவரை பற்றி அவரே பேசும்போது எங்கள் குழுவாவது கைத்தட்டல நல்லா இருக்காது பாருங்க. பாரதி ராஜா, இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், சிவாஜி, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற பல முக்கியமான ஆளுமைகளை பற்றி பல புதிய தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கங்கை அமரன். வணக்கம். வணக்கம். இளையராஜா, நீங்கள், வெங்கட் பிரபு ஆகிய எல்லோரும் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பஞ்சவர்ணாச்சலம் தான் நீங்கள் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கீங்க. அந்த பஞ்சவர்ணாச்சலத்தை நீங்கள் எப்போ முதல்ல சந்திச்சிங்க? நான் பார்த்தது பொண்ணுக்கு தங்க மனசு பாட்டு எழுதும்போது கவிஞர் ஐயா கூட வந்தார். கவிஞர் ஐயா கூட தேன் சிந்தமான சொல்ல எழுதிட்டு இருந்தார். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான். அப்போ தான் ஜிகே வெங்கடேஷனை சொல்லி எனக்கு பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, கொஞ்சம் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். நானுன்னா கவிஞரையா வாங்க, இப்போ ராஜாவோட தம்பி அமர் அவங்கள்ட்ட அசிஸ்டண்ட்டாக சேரணுன்னா வான்றாரு. அவ்வளோதான். சரி, மறுநாள் நான் காலையில் 4 மணிக்கு குளிச்சுட்டு, எனக்கு பஸ்ஸு கிடையாது அந்த டைமில், கச்சேரி ரோட்லேருந்து நடந்து போய் அங்கே போய் அந்த பார்க்கு போய் நிற்கிறேன். எல்லாம் வரிசையாக ஒரு வீட்டு முன்னால் கார்களாக நிற்குது. டீனரில் ஆட்களும் வரிசையாக நின்றுட்டு இருக்காங்க. சரிட்டு நான் போனோன்னா எல்லாம் பேசியிருந்தாங்க. ஐயா ஊர்லேருந்து வந்துட்டேயா, இது சினிமாவில் இதில் பண்ணேன். யோ போய் வேலையை போய் பாரு, சினிமாவில் இருக்கிற மூதியை பாரு, அப்படியே இவருக்கு பணத்தை கொடுத்தானுப்படா அப்படின்னாரு. நான் அப்புறமேல் இன்னொருத்தர் நான் காரைக்குடிலேருந்து வந்துட்டேங்க, இதெல்லாம் எழுத்தெல்லாம் நிறைய பேர் எழுதுறாங்கய்யா சொல்லி ஒவ்வொருத்தருக்கா அவர் கணக்கு செட்டில் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு வந்தார். நான் நிற்கிறேன், நான் ஏதோ உதவி வந்திருக்கேன். என்னப்பா நீ இன்னொன்று இல்லை, ஜிகே என்ன சொன்னார், ராஜாவோட தம்பி இன்னொன்று அசிஸ்டண்ட்டாக சேர்றதுக்கு. சரி 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 இன்னும் போயிட்டு காரில் ஏறி போயிட்டார். மேலே லக்ஷ்மி கல்யாணத்துக்கு கதவசனம் எழுதிட்டு இருக்காரு பஞ்சண்ணா. அவரும் வந்தார். என்னப்பா அங்கே நிற்கிறேன் இன்னொன்னா, இல்லை அசிஸ்டண்ட்டாக வர சொன்னார், அசிஸ்டண்ட்டுக்கு வந்திருக்கேன் இன்னொன்னா. சரி அப்படி சொல்லிட்டு போயிட்டார். இன்னொன்னா பாவி அந்த கார்லேயே ஏறி போக வேண்டியது இல்லையா. இன்னொன்று இப்போ எங்கே நடக்குதோ அது சொன்னார், ரங்கராஜபுரத்தில் நடக்குது நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் என்ன வேடிக்கை பார்க்குறது தானே. போய் உட்காந்து கேவி மியூசிக்கில் எழுதிட்டு இருக்காரு. போய் உட்காந்து அப்பயும் கண்டுக்கல. அவருக்கு நிறைய அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, பார்த்தாரு யாரோ 10ல் ஒரு ஆள் உட்காந்துருக்காரு போகிறோன்னு பாட்டு எழுதி முடிச்சுட்டு வந்தார். அதில் பெரிய விஷயம் என்னென்னா, செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, இது சொல்கிறோம். இது வளர்ந்ததுக்கப்புறம், அதுக்கு முன்னாலே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நான் என்ன சொன்னேன், அவர் முதல்ல எழுதுனது செந்தாழம் பூவில் உட்கார்ந்த தென்றல் என் மீது மோதுதம்மானோன்னா எல்லாம் அமைதியாக இருக்காங்க. ஐயா அந்த செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் இருந்தால் நல்லா இருக்குமானோன்னு, ஏய் எழுதுவா கரெக்டாக அதுதான் கண்ணதாஸ் அப்படி விட்டுட்டாரு. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் என்னென்னா, சபதம் படத்தில் ஒரு பாட்டு, சபதம் படத்தில் இவர் தான் எழுதுறாரு. அது ஒரு நைட் டைம் சாங். அந்த பொண்ணுக்கு மூடு நேரம் இரவு நேரம்னு ஒரு பாட்டு தான். இந்த பாட்டை எங்கே கம்போஸ் பண்ணுறோம்னா கற்பகம் ஸ்டூடியோவில் கம்போஸ் பண்ணுறோம். கற்பகம் ஸ்டூடியோவில் டியூன் பண்ணிச்சு. அவங்க ஷூட்டிங் நடக்கணும்ல, அங்கேயே போய் கம்போஸ் பண்ணியாச்சு. சரிட்டு ஒரு மாதம் கேட்டார், டியூனை கேட்டார், நல்லா அவர் பாடுறதுக்கு 2 வரி சொல்கிறான். என்னொன்னே, நான் நேரம் இரவு நேரம் இதுதானே சேம் பல்லு, நேரம் இரவு நேரம் இதுதானே உறவு நேரம் பாட்டு எழுதினா அவர் பாடி கேட்டோன்னே நல்லா இருக்கு கவிக்கிட்ட போயிடலாம்
அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர்கிட்ட போனேன். ஏன்னா கவிஞர் இங்கே வரமாட்டார், இவருக்கும் கேஸ் கோஆர்டினேஷன் சண்டை. ம். அதனால் நாங்கள் புறப்பட்டு அங்கே போகிறோம். அங்கே போனோடனே அவர் நல்லா சாப்பிட்டுட்டு என்ன என்ன சுச்சுவேஷன் அப்படின்னாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு மூடில் இருக்கா, அந்த டைமில் பாடுற மாதிரி. வாசி ராஜா வாசி தான் அவர் நேரம் தாரா டரரரரா, லரரரா, ரரரரரா. நேரம் இரவு நேரம் இதுதானே உறவு நேரம்ன்றாரு. எனக்கு இவர் நமக்கு மாதவன்லேருந்து இப்போ எல்லோரும் கைது என்னையா அவ்வளோ நல்லா இருக்கா? இல்லைங்க, அங்கே போட்டு டியூன் பண்ணிகிட்டு இருந்தோம், இவர் எதாவது டம்மி வேர்டு ஏதாவது சொல்லிட்டு சொன்னோன்னா இதே வார்த்தை தான் சொன்னால் அதுதாங்க கரெக்டான சிந்தனை, இதுக்கு வேறு ரெண்டதை எழுத முடியும், அதான் கரெக்டாக இருக்கான், விட்டுரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி பாக்கியம் சேர்ந்தது அதுதான் விஷயம். கவிஞரையா பார்த்தது, பஞ்சண்டை பார்த்ததும் அந்த மாதிரி விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பஞ்சண்டனோட எவ்வளோ நெருக்கம்னு உங்களுக்கு தெரியும். அடிப்படி சண்டையிலேருந்து, இட்லி சாப்பிட்றதுலேருந்து, தோசை சாப்பிட்றதுலேருந்து, அவங்க பண்ணிட்டு போய் பேசுகிறது எவ்வளவு குடும்ப உறவு இருந்து அது மட்டும் கிடைக்கலன்னா இன்றைக்கு நோ இளையராஜா, நோ கங்கைமரன், நோ வெங்கட் பிரபு, இந்த இவ்வளோ இல்லை. நிஜமாகவே உண்மையிலே சொல்லணும்னா இளையராஜான்னு ஒரு பட்டத்தை சூட்டினதுனால தானே இளையராஜா தம்பின்னு எனக்கு வந்திருக்கு. பிள்ளைங்களுக்கு அதே வாரிசுகள், எல்லா பிள்ளைகளும் நல்லாயிருக்கும், எல்லாருமே நல்லா இருக்கணும்னா அந்த ஒரே ஒரு மனுஷன் பஞ்சவர்ணாசலம் அவங்களால தான். அதுக்கு இளையராஜா பேருக்கு வந்த காரணம்லாம் உங்களுக்கு தெரியும். செல்வராஜர் சொல்லி அது 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 மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும் அந்த விஷயம். இப்போ இளையராஜா முதலாக பஞ்சவர்ணத்தை சந்திக்க போன போது நீங்கள் போகல, அவர் தனியாக தான் போனார். அவர் பார்த்துட்டு பஞ்சவர்ணன் தன்னை மியூசிக் டைரக்டராக அங்கீகாரம் பண்ணிட்டான்றதை எப்போ உங்களுக்கு சொன்னார்? எங்கே சொன்னார்? சஸ்பென்ஸாக வச்சுருந்து அதுக்கப்புறம் கம்போசிங் போகும்போது தான் என்னண்ணா இல்லை ஒரு படம் வந்திருக்கு கம்போசிங் பண்ணலாம், அதுபோல் 2 படம் ஏமாந்தெல்லாம் விட்டுருக்கோமே. ஆமாம், சரி, அது மாதிரி தான் நாங்களும் ஹார்மோனியம் தோலெல்லாம் எடுத்து வச்சுட்டு போனால் இவர் உட்காந்துருக்காரு. அதுக்கு முன்னால் என்ன பழக்கம் சொன்னால், இளையராஜா ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணுறதா தான் நானும் இளையராஜாவும் உட்காந்து ஒரு டியூன் கம்போஸ் பண்ணோம். டியூன் கம்போஸ் அதில் வந்த பாடல்கள் எல்லாமே, அன்னக்கிளியில் வந்தது எல்லாமே பெரியவர்களுடைய ஆசீர்வாதம். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் தான். எங்கள் அம்மா போட்ட பாட்டு எங்கள் அம்மா தாலாட்டின பாட்டு சொந்தமில்லை பந்த ஈக்கி துண்டு மேலே போட்டு எங்கே போகிற சாமி, ஈஸ்வரன் கோயிலுக்கு பூ தொடுக்க போகிறேன் தான் சொந்தமில்லை பந்தமில்லைன்னு வந்தது. மலேசியா வாசவன் ஒரு ஒரு செட்டப்பில் மலேசியாவில் வந்தான், ஒரு டான்ஸர் ஒருத்தங்களோட. அவங்களுக்கு டான்ஸ் நம்ம பாட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு, எப்பா ஏதாவது ஒரு ஃபோக் சாங் ஒன்று எழுதி கொடு சொல்லி என்கிட்ட சொல்கிறாரு. நான் மச்சானை பார்த்தீங்களா மலை வாழத்தோ, மச்சானை பார்த்தீங்களா மலை வாழத்தோப்புக்குள்ளே மதியான நேரம் மாந்தோப்பு ஓரம் வந்தாரா காணலியே, நான் வந்தாரா காணலியே. உடனே ஹீரோ, என் அத்தை மக ரத்தினமே ஆசையுள்ள பூங்கொடியே, நான் பார்த்தாலும் தீரலியே, நான் பார்க்காம போகலையே, 6 மாதம் நான் கொண்ட நேசம் மாறாம தீரலியே, நாம சேராம போறலையே, எட்ட நின்னாலும் கஸ்தூரி வாசம், எங்க போனாலும் கம்முன்னு வீசும், தொட்டு போனாலே தூக்கம்தான் போச்சு, விட்டு போனாலே மாறாத பேச்சு. இப்படி பாட்டுகள் தான். இப்போ இந்த டியூன் கிடச்சி போச்சு, வார்த்தை மறைச்சோம்னா டியூன் தானே தன்னா நான், அதனால அந்த டியூன் போட்டது. ஆனால் இப்போ சமீபத்திலாம் சொல்கிறேன், ஏன்னா உனக்கு பெரிய மனசுண்ணா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பெரிய மனசு, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பெரிய மனசு என்னடா இன்னொன்று. இல்லை சமீபத்தில் ஒரு பேட்டியில் பார்த்தேன், நான் இப்போ எனக்கு டியூன் பண்ணுறதுக்கு பாட்டே கிடைக்காது, அமர் பாட்டாக எழுதி ஃபைலாக வச்சுருப்பான், அதில் எடுத்தால் நான் பாட்டு போடுவேன் அப்படின்னு சொன்னியே, அதே பெரிய விஷயம், இது வரைக்கும் வாழ்க்கையில் சொல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ணன் உருவாவதற்கு நான் பெரிய விஷயம் இல்லை, அது தெய்வ செயலாக நடந்து போச்சு. நான் எழுதி வச்சிருக்க பாட்டு, அண்ணன் ப்ரைவேட் சாங் எழுத மாட்டாங்க, பாவலர் அண்ணன், அவர் அரசியல் பாட்டு தான் எழுதுவேன். நான் இந்த காதல் பாட்டுகள் இதெல்லாம் போட்டு எழுதுறது. இப்படி நான் எழுதின பாட்டுக்கு அண்ணா மியூசிக் பண்ணிருந்தாரு. இன்னொன்று சொல்லணும்னா, நான் ஒரு பக்தி பாட்டு ஒன்று எழுதியிருந்தேன். 3 தமிழ் காவியமும் முருகனுக்கு தொட்டிலடி,
முத்தமிழின் சங்கமமும் முருகனுக்கு கட்டிலடி தந்த நிற மனம் முழுதும் கந்தனவன் வாசமடி கந்தனவன் நம் வீட்டை காத்திருக்கும் வாசலடி. இதுக்கு அண்ணன் டியூன் பண்ணிட்டார். இந்த பாட்டை மறைச்சிங்கன்னா என்ன பாட்டு வருது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கண்ணன் ஒரு கை குழந்தை. அப்போ அந்த டைமில் போட்டோம் எனக்கு குஷி. நம்ம போட்ட பாட்டுக்கு போட்ட டியூனு சினிமாவில் வந்துருச்சு சொல்லிட்டு உட்காந்து அந்த பாட்டை அவர் எழுதி முடிச்சார். அது நான் வாரிசார்ட்ட பாடினேன். இது நான் எழுதின பாட்டுக்கு அவர் மியூசிக் பண்ணார் தெரியுமா? என்னோட என்ன பாட்டு எழுதினேன் என்னோட இதெல்லாம் சொன்னேன். இது நல்லா இருக்குப்பா நல்லா இருக்குப்பான்னு. அப்போ பாட்டு வரலன்னா வாரிசாரே வந்து உட்காந்து சும்மா மண்டு மாதிரி உட்காந்துருக்கு ஏதாவது 2 வார்த்தை சொல்லு அப்படின்னு. அவ்வளவு ஈஸியான ஆட்கள் எங்களுக்கு கிடைச்சது எல்லாமே லக்குண்ணா. கண்ணதாசன் ஐயா அவ்வளோ தூரம் பாராட்டே நல்லா போடுறீங்க இப்போ பாட்டெல்லாம் நல்லா கண்ணை கலைமான எழுதும்போதும் சரி மற்ற பாடல்கள் எழுதும்போதும் சரி அவ்வளவு அன்பு வச்ச ஆட்களும். சிவாஜி அப்பா வந்து பார்த்துட்டு மகன்களா நல்லா பண்ணுறீங்களா நல்லா இருக்குடா அப்படின்றதும் எனக்கு பர்சனல் பாராட்டேன்னா நீதிபதி படம் அவருக்கு நான் மியூசிக் பண்ணுறேன். பாசமலரே அன்பில் விளைந்த இது பார்த்துட்டு டேய் இப்போ மானே வா நல்லா போட்டிருக்க. அவன் பாகவதர் ஏன் வந்து அப்படி பிசிறு அடிச்சுட்டுலாம் பாடிட்டு இருக்கான் அப்படின்னா இல்லை நம்ம உடம்பு சரியில்லை கொஞ்சம் நீங்களும் வயசான கேரக்டர் தானே நடிக்கிறீங்க அப்படின்னா என் வார்த்தையில் பிசிறு வருதாடா அப்படிலாம் சண்டை போட்டோம். அந்த மாதிரி ஒரு பாக்கியங்களும் எம்ஜிஆர் கூப்பிட்டு பக்கத்தில் இங்கே அங்கே தான் உட்காந்துக்குவானே அவர்கிட்ட போனோன்னா நிற்கிறவங்களுக்கு அவருக்கு அவ்வளோ பேச மாட்டார்ல. நான் இப்படி பேசிட்டு கொஞ்சம் காலை இப்படி அமைக்கிட்டு அவரை கையை பிடிச்சி பேச என்ன பாக்கியம் இதை விட என்னங்க பாக்கியம். கலைஞர்கிட்ட போகலாம் சார். கலைஞர் சொல்கிறார் ஏய் எம்ஜிஆர் உன் மேலே நல்லா பாசமாக இருக்கார் நீ அடிக்கடி இங்கே வர்றதெல்லாம் விட்டுடு. ஏங்க நீங்களும் அவங்களையும் எப்படின்னு எனக்கு தெரியும் உள்ளுக்குள்ளே எப்படின்னு எனக்கு தெரியும். நான் அங்கே வர்றதுனால அவருக்கு ஒன்றும் குறைய போகிறதில்ல அவருக்கு இங்கே இதுக்கு வர்றதுனால ஒரு இதாக ஆக போகிறதில்ல. என்னை சரியாக புரிஞ்சவங்க நீங்கள் 2 பேருமே. அதனால எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அவருக்காகவே எழுதின தென்பாண்டி தமிழேங்கிற பாட்டு கவிஞர் ஐயாவுக்காக கலைஞர் ஐயாவுக்காக அப்படி ரொம்ப அன்பாக பாசமாக எந்த சொன்னாலும் செய்கிறது. என்ன ரிப்போர்ட்னாலும் நான் போய் அவர்கிட்ட போட்டோன்னா இந்த மாதிரி பணம் கேட்டாங்க ஒரு பிஏ ஒரு சின்ன வேலைக்கு. அதை கூப்பிட்டு ஏங்க அந்த பொண்ணு பாவம் வாத்தியார் வேலை பார்க்குறது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அம்பத்தூரில் இருக்குது திருவள்ளூர் போகணும் குழந்தைங்களுக்கு சமையல் பண்ண முடியாதுங்கிறதுக்காக அவங்க வந்து இங்கே போடுங்க சொன்னால் எனக்கு வந்து 2 lakhs 2.5 lakhs கொடு அப்படின்னு சொல்லி அந்த பிஏ கேட்டிருக்காரு. மினிஸ்டர் பேரெல்லாம் சொல்ல வேண்டாம் பிஏ சொல்லியிருக்காருன்னொன்னே அதை போய் அவர் சொல்கிறேன் ஒரு சின்ன ஆட்கள்னால எப்படிங்க கொடுக்க முடியும் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னா இப்படி என்ன பண்ணுறது அவங்க பாவம் அவங்க லைஃபுக்கு என்ன பண்ணுவாங்க வேலை இந்த வாத்தியார் வேலையை வச்சு தான் செஞ்சிட்ருக்காங்கன்னொன்னே உடனே புறப்பட்டு அந்த ஆள் வர சொன்னார். இந்த பாரு ஓ மினிஸ்டருக்கு வேலை போகுதுன்னா ஒன்னால தான் என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக எதுக்கு சொல்கிறேன்னா இவ்வளோ பாக்கியங்களும் நமக்கு கிடைச்சது. இவ்வளோ பாக்கியங்களும் கிடைச்சது நல்ல பாக்கியங்கள் அருமையான பாக்கியம். இளையராஜா இசையமைப்பாளர் ஆகிட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எப்படி இருந்தவங்க 3 பேர்? சந்தோஷம். அதுக்கு போல் நாங்கள் நினச்சா பாவலர் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பேருச்சு பட போகிறோம். அதனால 3 பேர் பிரிச்சு விட்டுறா பத்தா போடலான்னு. ஆனால் இளையராஜா பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நேமும் ஒரு கிங் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அதுலேயே எனக்கு பரிபூர்ணமாக சந்தோஷமாக போச்சு. அப்போ கூடவே சேர்ந்து தான் இருக்கேன். அப்போ அண்ணன் டியூன் பண்ணும்போது இப்போ அண்ணன் நான் தான் பண்ணுவேன். பாஸ்கர்னு சிலருக்குலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தப்பாக வாசிப்பார். நீ சும்மா இருக்கே நாங்கள் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு இங்கே உட்காந்து பாட்டு போட்டுட்ருப்போம். அந்த மாதிரி போட்டுட்ருக்கும்போது இதில் வந்து டியூன் பண்ணுறது நான் அண்ணன் உட்காந்து தான் பண்ணுவோம். ரீரெக்கார்டிங்கும் அதே மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. அன்னக்கிளியில் படத்தை போட்டு ஒவ்வொரு ரீலுக்காக நோட்ஸ் எழுதி அதுக்கப்புறம் போட்டுப்போம். அவ்வளவு நெருக்கமாக இருந்தார். சரி உங்களுக்கு இந்த பாரதி ராஜாக்கிட்டையும் இளையராஜாக்கிட்டையும் செல்வராஜ்கிட்டையும் இப்படிப்பட்ட திறமை இருக்குதுன்னு ஆரம்பத்தில் எப்போவாது நினச்சிருக்கீங்களா? செல்வராஜனா மதுரையிலேருந்து ஊருக்கு புறப்பட்டு வந்துடுவார் எங்கள் ஊர் பட்டயப்புறத்துக்கு வந்தால் நல்லா கோழி அடித்து சாப்பாடு போட்டு இப்படி இப்படிலாம் பண்ணு. அவருக்கு நான் போய் பாட்டு எழுதுன தோப்பு அந்த தோப்பெல்லாம் அவருக்கு பிடிச்சி போடும். ஏய் எங்கடா போகிற தோப்புக்கு இன்னொன்று சும்மா நான் பாட்டுக்கிட்டலாம் எழுதுட்டோம் அப்படி தனியாக போய் எழுதணும் கவிஞர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்காக போய் எழுது. இவரும் அங்கே வந்து தான் கண்டுபிடிச்ச இது வந்து மருத்துவச்சின்ற கதை. எது அன்னக்கிளிக்கு முதல் பேர் மருத்துவச்சி. ஆமாம் அங்கே எழுதுனார் அங்கே தான் எழுதினார் எழுதிட்டு சரி கதை எழுதுறாரு அப்படின்னு சொல்லி தான் நினச்ச பேர்
அந்த மருத்துவ வச்சு எங்கள்கிட்ட வரணும்னு எங்களுக்கு தெரியாது. அங்கே நம்ம ஊரில் வந்து எழுதுனது தான். எழுதிட்டு அப்புறமேல அவர் என்ன பண்ணுவார், நம்ம இப்போ அனங்க இளையராஜா அண்ணாவோடு தான் ரொம்ப ஃப்ரெண்டு. அதனால் அவருக்கு லெட்டர் எழுதி, ஏப்பா நான் மெட்ராஸ் போகிறேன்ப்பா, எங்கள் சொந்தக்காரங்க வீடு இருக்குது, நான் அங்கே போய் தங்கிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு போனார். புறப்பட்டு போனவர் வந்து செஞ்ச நல்ல காரியம் எப்போதும் மனசில் இளையராஜா வச்சுட்டு பஞ்சநடி சொல்லி, ஊரில் பசங்க இருக்காங்கண்ணா பிச்சு வாங்குறாங்க சொல்லி சொல்லி ஏற்றி 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 திடீர்னு அண்ணனை வர வச்சு பாட வச்சு அவர் டேபிளில் தாளம் போட்டு பாடி உடனே அண்ணனுக்கு வேண்டி படத்தை ஃபிக்ஸ் பண்ணி அந்த கதைக்காகவே இதை பாட்டுகளை போட்டு எல்லாத்தையும் பண்ணது செல்வராஜ் அண்ணன் தான். செல்வராஜ் அண்ணன் நான் மறக்கவே மாட்டேன். நான் அடிக்கடி பேசுவேன், உடம்பு சரியில்லை அண்ணா நான் வர முடியலண்ணா, எனக்கும் கொஞ்சம் கால் வலி, பரவாயில்ல அவரை விடுனா அவர் என்னென்ன எதை பற்றி இப்படி இப்படி சொல்லணுமோ சொல்லிவிடுவார், ஃப்ராங்காக சொல்லிவிடுவார் எதை பற்றியும். அண்ணா விட்டுருங்கடப்பா, ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டர் நான் விட்டுருங்கண்ணா அதை விட்டு நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் சரி பண்ணுறது. பாரதியில் ஏதாவது அவன் நல்ல பையடா, அவன் நல்லா பண்ணுறான்டா, ஆனால் வெளியில் குடும்ப புத்தி தான் அவனுக்கு இருக்கவே மாட்டேங்குது. அன்றைக்கி சொன்னது தான் அவங்க போயிட்டு குடும்பத்து மேலே பாசமோ நண்பர்கள் மேலே பாசமோ மற்றது எதுவுமே இல்லாமல் பெரிய சன்னியாசி மாதிரி வாழ்ந்துட்டு தானே, அப்போ எதுக்கு இவ்வளோ பணம் வாங்குறான் அப்படின்றவர், அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக பேசக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப். ஆனால் அவங்க நல்லா திட்டிக்குவாங்க, உங்களுக்கு தான் தெரியும். ரெண்டு பேரும் சண்டே வரும், நல்ல சண்டே வரும். பாரதி ராஜாவை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு புறப்பட்டு வரும்போது ஒரு நடிகனாக வெற்றி பெறணும் தான் வந்தார். அந்த காலத்தில் பாரதி ராஜா நடிகனாக வெற்றி பெற முடியும்னு உங்களுக்கு தோணிச்சா? இல்லை, நாங்கள் ராயப்பேட்டையில் முத்துமுதலி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு இடத்துல வந்து 30 ரூபாய்க்கு ஒரு இது இவ்வளோ தான் இருக்கும் அந்த ரூமு. இதில் 4 பேர் தான் இருக்கும். ஒரு டிஃபன் கேரியர் எங்களுக்கு வந்து நம்ம திருவல்லிக்கேணிலேருந்து போஸ்ட்மேனாக இருந்த ஒருத்தர் வந்து எங்கள் வீட்டில் ஒரு டிஃபன் கேரியர் எக்ஸ்ட்ரா இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு போய் சாப்பாடு வாங்கிக்கன்னு கொடுத்தாரு. அதை கொண்டு போய் 2000 ரூபாய்க்கு இப்போ பொன்னுசாமி ஹோட்டலில் போய் டிஃபனுக்கு எடுப்பு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்க வேண்டியது. இளையராஜா இவர்கிட்ட போயிருப்பார், இல்லை இவர்கிட்ட தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட. பாஸ்கரன் நான் தான் வெட்டி தண்டங்கள். ஆனால் சாப்பாடு தொடக்கூடாது, ஒருத்தர் தொட்டாங்கன்னா காலி. பாரதியில் ஏதாவது வரணும் சரின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அவர் 5 மணிக்கு வந்துடுவார், 5 மணிக்கு தான் சாப்பிடுவோம். 5 மணிக்கு சாப்பிட்டா ஒரு பருக்க கூட ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ரா போகக்கூடாது. கரெக்டாக அங்கே அவங்க அவனுக்கு பெருசாக தெரியுது, இவருக்கு பாரு இன்னும் அப்பளம் இருந்தால் கூட 4 வெட்டி கரெக்டாக வச்சு இப்படி சாப்பிட்டு வாழ்ந்துருந்தது. என்னடா சாப்பாடு கொஞ்சம் நிறைய வைக்க சொல்லலாம்ல. சரி நான் பண்ணுறேன். நான் அப்போ டிஎம்எஸ் கச்சேரிக்கு நான் கிட்டார் வாசிச்சிருக்கேன், நான் தான் கிட்டாரிஸ்ட் அவருக்கு. சரிட்டு போயிட்டு இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கீங்க, நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களா, இதில் அண்ணாமலை மன்றத்தில் டிஎம் சவுந்தரராஜன் கச்சேரி நான் தான் கிட்டார் வாசிக்கிறேன் வரீங்களா? அப்படியா டிஎம்எஸ்க்கு வாசிக்கிறீங்களான்னா ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். கொஞ்சம் இப்படி கொஞ்சம் சேர்த்து 4 பேர் சாப்பிட்றோம் இப்படி சொல்லி அதை வாங்கி வச்சு சாப்பிட்டா காலங்கள் அது காலங்கள். அப்படிப்பட்ட கஷ்டம்லாம் பண்ணுற அது கஷ்டமாகவே தெரியாது. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து தம் அடிச்சுது இது மாதிரி அருமையான இதெல்லாம் யாரும் கிடைக்குது இந்த லைஃபு போட்டு ஆயுத பூஜைக்கு போய் இன்றைக்கி விட்டு சாப்பாடு கிடையாது, சரி போகலான்னு சொல்லி வாங்கி ஸ்டூடியில் கியூ நிற்கும் போது கரெக்டாக இவங்க போகும்போது இல்லைப்பா க்ளோஸ் ஆகிடுச்சோம் இந்த மூடிட்டோம். அப்போ பட்டே தான் கிடப்போம். அந்த காலங்கள் இப்போ நினைக்கும் போது இனிக்கிறதே தவிர வருத்தமே வரல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி தான் உங்களை கடவுள் வந்து கடமையில் தவறாமல் உன் வேலையை நீ பார்த்தீங்கன்னா நீ உயர்வாய் என்று சொன்ன அர்த்தங்கள் எங்கள் வாழ்க்கையின் மூலமாக நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். அன்னக்கிளி படத்தை முழுசாக பார்த்த போது என்ன நினச்சிங்க? நிறைவாக இருந்தது, சுத்தமாக பிரமாதமாக இருந்தது. இதில் வாகினி ஸ்டுடியோவில் தான் ரெக்கார்ட் பண்ணோம், ரீரெக்கார்டு நல்லா. அதுக்கு முன்னாடி கம்போஸ் பண்ணுறதுனால அண்ணன் தேட்டரில் உட்காந்து தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுவார், அது கேட்டுருவேன். அது அங்கே போய் மாறும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒன்று வயலினில் கொடுப்பாரு, ஒன்று செல்லவில் கொடுப்பாரு, ஒன்று பேஸில் கொடுப்பாரு அப்படின்னு. அம்மிங்க வந்து எல்லா ரிஷியோட தங்கச்சி பாடினான், அஞ்சலி தான் பாடினான் அம்மிங்கெல்லாம். அப்படி போச்சு. அது பார்த்த உடனே படம் பார்த்த உடனே ரீரெக்கார்டிங்கில் பார்த்த உடனே மனசுக்கு மியூசிஷியன்ஸ் உட்பட கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது இந்த படம். ஆர்ட் ஃபிலிமாகவும் இல்லை, ஆனால் வந்து கமர்ஷியல் ஐட்டங்களும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்ச போது எங்களுக்கே சந்தோஷமாக இருந்துச்சு. படம் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்த்து. ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு விழுந்துட்டோம். நீங்கள் இல்லை இருந்தீங்க, எல்லாருமே பார்த்தோம்.
பார்த்து ஐயோ நம்ம கடவுள் இப்படி வழி திறந்துருக்காரே நன்றி சொல்லிட்டு இருக்கும்போது ராஜகுமாரி தேரில் போட்டாங்க. படம் ஒரு வாரம் சரியில்லை. நம்ம கல்யாணம், சந்தானம், சுந்தர் ராஜா 3 பேரும் குமார்ட்ட வேலை பார்த்தாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி அதிகமாக குமார்ட்ட தான் வேலை பார்த்தனால இவங்க 3 பேர் வேலை இல்லாமல் இருக்காங்களே சொல்லி போட்டோம். அதுக்கு முதல்ல இந்த படம் வெளியே வருது. வெளியே போய் வெளியே வந்து நின்றுட்டு படம் எடுத்து வச்சுருக்காங்க. பாட்டு ஒரே கூத்து, எப்பா ரீர்கார்டிங் ரொப்பி வச்சுருக்காங்க. இதே வார்த்தை தான் சொன்னாங்க. ரீர்கார்டிங் ரொப்பி வச்சுருக்காங்க, ஒரே சவுண்டாக இருக்குது. என்னத்தப்போ மியூசிக்கெல்லாம் போச்சு, கெட்டு போச்சுன்ற மாதிரி இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. அந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன், வேற யாரும் எழுதக்கூடாது. நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னையாவது எடுத்த உடனே ஹீரோ அண்ணா நீ காவலையா பாட்டுகள் இப்படி நம்ம பார்த்ததுண்டா நம்ம சினிமாவில். இனி என்ன ஆக போகுதுன்னு தெரியல, கொஞ்சம் தெரியுது. இனிமேல் என்ன ஆகும்? ஆனால் நிஜமாண்ணா கொஞ்சம் சொல்லுங்கள், யாராவது சிவாஸ் இருந்தா இல்லைன்னா உங்கள் யூனியனில் அது கொஞ்சம் போட்டு இவ்வளவு ஓப்பன் பண்ணாதீங்கப்பா, நாங்களே ஒரு மாதிரி இருக்கோம்னு சொல்லி இவ்வளவு தெரியுது, இவ்வளவு தெரியுது, அதுக்கு எதுக்கு அதை போடணும்? இல்லை சொல்கிறேன், நம்ம இருந்த காலத்தில் இருந்த பாடல்களுக்கும் இப்போ இப்படி போயிட்டு இருக்க, இனிமேல் என்ன ஆகும்னு நினைக்கும்போது பயமாக இருக்கு, ரொம்ப பயமாக இருக்கு. அதுக்கப்புறம் அதை விடாமல் ரிசல்ட்டு கேட்குறதுக்கு அங்கே ராஜகுமார் தேட்டரில் முன்னாள் நல்லா இருக்கும். அதனால் அந்த கூட்டம் சேர 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 நமக்கு வந்த குஷி. அதே நேரத்தில் வெளியூருக்கெல்லாம் போய் ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருந்தோம், அதெல்லாம் அவ்வளோ குஷி. அதில் கச்சேரி நான் தான் காப்பேர் அடி தூள் பிரபாவம். ஐயோ 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 லைஃப்பை கொடுத்தது எங்கள் பரம்பரைக்கே லைஃப் கொடுத்தது பஞ்சர்ணாசலம் அவர்கள் தான் அப்படிங்கிறது உண்மையான ஒரு சமாச்சாரம். இதுக்கெல்லாம் தமிழ் சினிமாவில் இளையராஜா ஒரு பெரிய சாதனையாளராக இருப்பார் அப்படின்னு அப்போவே உங்களுக்கு தோணுச்சா? தோண்டு. நாங்களும் சாதாரண ஒரு பிளேயராக இருந்தால் போகிறோம். இப்போ நான்லாம் கிட்டார் வாசிப்போம்னா ஒரு 170 ரூபா கொடுப்பாங்க கர்னேஷனில் சேர்த்து. அண்ணன் போனாங்கன்னா காம்போ ஆர்கனைஸ் நல்லா ஒரு 3000 ஒரு 1500 அந்த மாதிரி அவருக்கு பேமெண்ட் வரும். இதை வச்சு தான் லைஃப் நடத்தி இது பொறுப்பா அப்படின்ட்டு தான். நாங்கள் உங்கள்கிட்ட பாட்டு இருக்கான்னு சொல்லி யாரோ ஒருத்தர் கேட்டார், ஜெகநாதனா யாரோ ஒருத்தர் ஆள் கேட்டோன்னே தான் இருக்கு மியூசிக் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டோன்னே தான் இது ரெக்கார்டிங்காக இப்போ இதுக்கு பணமே கட்டலை, தேட்டருக்கும் பணம் கட்டலை, எல்லாம் கட்டலை. எங்களுக்கு ரெக்கார்டிங் பூஜை போட்டு ஆட்கள்லாம் அனுப்பிட்டு அவனும் சேர்ந்து போயிட்டாரு ப்ரொடியூசர். நாங்கள் இப்போ அம்போன்னு நிற்கிறோம், ஐயோ என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட அனுபவங்களில் விழுந்து தான் அதுக்கப்புறம் உண்மையாகவே இந்த படம் வந்தோன்னா நம்பிக்கை வந்தது. காரணம் என்ன? பஞ்சர்னு பார்த்தேன். ஏன்னா இருக்கார் ஃபீல்டில் செல்வராஜனை நமக்காக சொல்லியிருக்காரு நம்ம பசங்கன்னு. செல்வராஜனுக்கு ரொம்ப 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 ஏன்னா இது அறிமுகப்படுத்தினதுக்கு அவர் வந்து நன்றி சொல்கிறதுக்கு இதை விட பெரிய இடம் ஒன்றும் கிடையாது. அதனால் செல்வராஜனுக்கு என் மனப்பூர்வமான, அவரும் அண்ணனுக்கும் சின்ன சின்ன தகராறு வரும். அவருக்காக ஃப்ரெண்டு அவர் பாரதிராஜட்டையும் திட்டிட்டு தான் இருக்க, எல்லாத்தையும் திட்டிட்டு இருப்பார். அதை அவரை அவன் அப்படி தாங்க அவன் விடுப்பா அவன் அப்படி தான் இருப்பான். அதை அவர் ஈஸியாக இருந்தார். சில பேர் அண்ணன்ட்ட சொன்னேன்னா அவரை பற்றி தான் பேசுறது அவருக்கு சரியில்லை. ஏன்னா அவன் ஒன்று தொழிலை நம்பி தான் வரான், ஒன்று பேசி கொஞ்சம் கொல்லாகணும்னு வரல சொல்லி சமாதானப்படுத்தி நான் சேர்த்துக்கிறோம். அது மாதிரி அண்ணனை பற்றி பேச முடியல. இப்போ இசைஞானி அப்படின்னு உயர்ற அளவுக்கு இளையராஜா இந்த அளவுக்கு பெரிய ஆளாக வருவார் அப்படின்ற எண்ணம் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தோணுச்சு? அது தோணவே இல்லைண்ணா. அப்படி ஏன்னா இப்போ இப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் இதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இளையராஜாவுக்கு முதல்ல பெரிய பட்டம் வாங்குறது நான். சிவாஜி கணேசன் சொல்லி யார் பட்டம் கொடுத்தாங்களோ, கலைவாணர் NSKன்னு யார் பட்டம் கொடுத்தாங்களோ, அவங்க எனக்கு கொடுத்த மாநாட்டில் கொடுத்தது ஏல் இசை வாணர் திராவிடர் கழகத்தில் கொடுத்தது. அது நம்ம போடுறதும் இல்லை, இது பண்ணுறது இல்லை. நமக்கு போய் இது கொடுத்துருக்காங்க, ஒரு கூச்சம் இருக்கும் இல்லையா? நம்மகிட்ட அப்படி இல்லைங்கிற அவ்வளோ பெரிய திறமை இல்லைங்கிறது நமக்கு தெரியும். நம்ம யோசித்து என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தாழ்வு மனப்பான்மை நமக்கு தெரியும். எழுதும் போது வந்தது கடவுள் செயல், மியூசிக் போடும்போது வந்துடுது அதுவும் கடவுள் செயல். ஆனால் இதுக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு எல்லாத்தையும் தூக்கி வச்சாச்சு. அண்ணனுக்கு நிறைய பாட்டம் வரும், போக மாட்டார். எனக்கு நான் ப்ரைஸ் எல்லாம் வாங்கணும், நான் தான் போய் அவருக்கு ப்ரைஸ் எல்லாம் வாங்கி கொண்டது வீட்டில் வைக்கிறது. இது வந்து இசைஞானி பட்டம் வந்து கலைஞர் ஐயாவோட மனசில் இளையராஜா எவ்வளவு அவர் படங்களுக்கெல்லாம் நாங்கள் தானே மியூசிக் பண்ணோம். அந்த ஒரு இதுக்காகவும் அவருடைய மியூசிக்கை ரசித்ததை நான் உட்காந்து நல்லா பாடிட்டு இருப்பேன். கலைஞர்கிட்ட நிறைய பாட்டு பாடிட்டு இருப்பேன். இதில் சொல்லாத விஷயம் என்னென்னு சொன்னால்,
கலைஞரை பாட வச்சு கேட்ட ஆள் நான் ஒரே ஒருத்தன் தான். ஓ ஏங்க நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, மியூசிக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். யாரோ ஒரு மினிஸ்டர் இருந்தார், துறைமுருகனா யாருன்னு தெரியல, பக்கத்துல இருந்தாங்க. நான் அங்கே தான் போய் உட்காந்துக்கிறேன், கீழே சேருக்கு சமமாக உட்காரதில்ல, போய் கீழே உட்காந்துட்டு இப்படி கையை இப்படி வச்சுக்கிறதா, தொட்டுக்கிட்டு பேசுகிறது தான் நமக்கு வழக்கம். இப்படி தொடையில் இப்படி கையை வச்சுட்டு, ஏங்க நீங்கள் பேசுகிறதா நான் கேட்டிருக்கேன், நீங்கள் பாடி நான் கேட்டுறேன், என்னப்பா பாடுறது அப்படின்னா, கொஞ்சமாவது மியூசிக் சென்ஸ். நீங்கள் மியூசிக் ஃபேமிலி, இசை விவசாயி, இசை விவசாயி அப்படிதான் சொல்றேன். இசை விவசாயி நீங்க, உங்களுக்கு தெரியல சொன்னா நான் நம்ப மாட்டேன். இப்படிதான் பேசுவேன், இவ்வளவு சத்தமா தான் பேசுவேன். அது நிறைய பிடிச்ச பாட்டெல்லாம் நிறைய பாட்டு இருக்கு. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாட்டு சோலையிலே சிந்து பாடி திரியும் பூங்குயிலே, தென்றல் அடிக்குது என்னை மயக்குது தேன்மொழி இந்த வேளையிலே. நல்லா இருக்குங்க, ஆனால் கொஞ்சம் சிவபுரஞ்சியரம் மாதிரி இல்லை அப்படின்னு கேட்டு. இதுதான். அதை விட என்னன்னு சொன்னால் எவ்வளோ உரிமை எடுத்துக்கிறேன்னு பார்க்க. கலைஞரையா எனக்கு ஒரு சின்ன ஒரு கச்சேரி தான் நிறைய பண்ணிட்டுருக்கேன் இல்லையா, ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னு எனக்கு ஆசை. என்ன அது அப்படின்னாரு. இல்லை நீங்கள் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்க, நான் ஒரு 4-5 மடாதிபதிகளை கூப்பிட்றேன், நீங்கள் அவங்க முன்னால் பேசி நீங்கள் சொல்கிறதெல்லாம் ராங்கு, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மீட்டிங்கு நீங்கள் சொல்ல முடியுமானோன்னா போட்டுக்கொண்டாரு. அதுக்கப்புறம் மற்றவங்களாம் பேசி அசிங்கம் பண்ணதே நீ போட்டு இப்போ பெரிய பிரச்சனை ஆகிடும், அதுக்கப்புறம் பத்திரிகையில் இதை பற்றி தான் எழுதுவான். எங்கிட்ட ஓகே சொன்னார். அதே மாதிரி இன்னொரு கம்பல் பண்ணி அவரை போட்டது என்னென்னா, பாலசுப்ரமணியம் 30,000 சாங் பாடிட்டான். பாடினோன்னா நம்ம இந்தியா சமிட் சீனிவாசன் சார் இருக்கார்ல, அவங்க 2 பேரும் ஒன்றா வாக்கிங் போகிறவங்க கலைஞரும் வரும். அவர் எங்கிட்ட சொல்கிறார், அமர் நீங்கள் போய் கலைஞர்கிட்ட கேட்டு பாலுவுக்கு ஒரு 30,000 பாட்டு பாடினதுக்கு ஒரு பரிசு விழா எடுக்கணும் சொல்லுங்கள், டேட் வாங்குங்க அப்படின்னா. தேதி சொல்லிட்டார். தேதி சொன்னால் சரின்ட்டு சரி நான் ஏங்க நீங்கள் தான் நடந்து போகிறீங்களே சொல்ல விட்டார். எனக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது, நீ போய் உன் ஃப்ரெண்டுக்கு கேட்குற மாதிரி கேட்டுருந்தது. சரின்ட்டு போயிட்டு ஐயா வணக்கம், என்ன ரொம்ப பிஸி அந்த டைமில். அவர் தமிழ் சங்க மாநாடுகள் அது இதெல்லாம் நடந்துட்டு இருந்த நேரம். நான் போய்ட்டு, இல்லை எஸ்பிபி இருக்கான்ல, எஸ்பி பாலசுப்ரமணியம் இருக்கார் இல்லைங்களா, அவன் வந்து 30,000 பாட்டு பாடிட்டான், தமிழ் தெலுங்கு எல்லாத்துலேயும் சேர்த்து. அதனால் நம்ம அவன் தமிழை வந்து இப்போ ஒரு தாய்மொழியை எடுத்துகிட்டு வந்து பாடிட்டு இருக்கான், அதனால் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு விழா எடுக்கலான்னு சொல்லி பார்க்குறோம். எப்போ அண்ணா தேதி சொன்னேன், 6ஆம் தேதி 7ஆம் தேதி. டைரி எடுத்து பார்த்தாரு, பார்த்தியா 6ஆம் தேதி தமிழ் விழா போட்டிருக்கேன். நான் அப்படி பார்த்தேன், அது என்னங்க மத்தியானம் தானே, ஈவினிங் தானே, நான் காலையில் வச்சுக்கிறேன் அப்படின்னோடனே, காலையில் நான் ப்ரிப்பேர் பண்ண வேணாமா சாயங்காலம் பேசுகிறதுக்கெல்லாம் அப்படி பண்ணாரு. உங்களுக்கு என்னங்க ப்ரிப்பரேஷன், வாயை திறந்தால் எல்லாம் கொட்டுது, இப்படியே பேசிகிட்டு இருக்கேன். வாயை திறந்தால் எல்லாம் கொட்டு, என்ன ப்ரிப்பரேஷன்? பாலுங்கிற ஒரு பையன் தெலுங்கனாக இருக்கட்டும், எந்த இதாக இருக்கட்டும், நம்ம நாட்டில் வந்து தமிழை வளர்க்குறதுக்கு அவன் பாடிட்டுருக்கான். டிஎம்எஸ்க்கு அப்புறம் அவன் தான் பாடிட்டுருக்கான். இதுக்கு வரமாட்டேன்னு சொன்னால் எப்படி நீங்கள் அப்படின்னோடனே எங்கே வச்சுருக்கேன் மியூசிக் அகாடமியில் பேனாவை எடுத்து மியூசிக் அகாடமி எஸ்பிவி அமர் இந்த போட்டாச்சு, போ போ சரி வரேன் போ. அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் அது சாயங்காலம் வச்சுக்க, காலையில் அந்த ஃபங்க்ஷன் வச்சுக்க சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு எனக்கு சென்ட் பண்ண போகணும். அவ்வளவு தூரம் இத்தனை பேரோடு இருந்தது அந்த தெய்வ செயல் ஒன்று தான் இன்றைக்கு வரைக்கும். இப்போ மோடிகிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், யார்கிட்ட எந்த பெரிய மனுஷங்கள்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், அதுக்குரிய மரியாதையும் அதுக்குரிய அன்பும் பாசமும் கட்டி பிடிச்சி வந்து சேரும். அதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். நிஜமாக எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட உங்களுடைய நட்பு எங்கே தொடங்கிச்சு? சான்ஸ் கேட்டு போய்தான். நான் முதல்ல பார்த்ததில்ல, அவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப ஃப்ரெண்டானேன். பாரதிராஜன்னா இருளமொழி கப்பு போடும்போது பாடிருக்காரு. அப்போ வந்து ஒரு அங்கே பாடினதோடு எங்கள் பசங்க வந்துருக்காங்க 3 பேர் நல்லா வாசிக்கிறாங்க, கொஞ்சம் வருஷம்லாம் ரங்கராஜ பாலசுப்ரமணியத்தை உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது பாரதிராஜா. ஆமாம், அதுக்கு முன்னாடி ஜிகே வெங்கடேஷ்ட வாசிச்சிருக்காரு, பேச்சு கிடையாது. இவர் பிளேயர் தானே, ப்ளே பண்ணிட்டு போடுவார். சில நேரத்தில் சாங்கு டவுட் கேட்பான், ஏன்னா இளையராஜா தானே மெயின் இது பாட்டு சொல்லி தர்றதெல்லாம் அவர் தான். இல்லை சொல்லி தர்றதெல்லாம் அவர் தான். அதனால கொஞ்சம் பழக்கம் இருக்கும். தொழில் தேடுறவர் தான் அவருக்கு சொல்லலை. நாங்களே கச்சேரி தயார் பண்ண போகிறோம், கச்சேரியில் சேர்த்துக்கிறியான்னு கேட்குறதுக்கு ஒரு கூச்சம். அதனால் பாரதிராஜா போட்டு நல்லா வாசிக்கிறாருங்க, நீ விவரம் கேடியா
சரி ரங்கராஜபுரத்தில் அப்போ தான் கல்யாணம் ஆகி அவங்க வீட்டில் சண்டை, கல்யாணம் ஆனதுக்கு சண்டை. சாவித்திரி அவங்க வீட்டில் இருக்குது, இவங்க இங்கே வீட்டு இருக்கான். சரி நாங்கள் போனோன்னா உட்காந்தோன்னா அண்ணன் வாய்ச்சார். அரண்மனை பெல்ல தர்றது என்ன வாய்ச்சார் பாருங்க. ரெண்டு கரு ரெண்டு சேர்த்து ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா கேட்குற அளவுக்கு ஒரு பாட்டு வாசிச்சு முடிச்சார். பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய ஆளுங்க. அவர் வந்து சில பேச்சினால தான் நமக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு மாதிரி நினைக்கிறோமே தவிர பெரிய ஜீனியஸ். அவரை மாதிரி ஒரு கம்போசர் அதில் யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. ஆமாம். மற்றபடி இப்போ யாராவது தூண்டி விட்டு அதெல்லாம் பிரச்சனையை எடுத்துக்கவே கூடாதுங்கிறது என்னுடைய ஆசை. அவர் இப்போ வயசானவர் எதுவுமே பேசிட்டு தான் இருப்பாங்க, அது பேச விட்டுடணும். அவருடைய படைப்பு என்ன? பாரதியார் இருந்தார், கஞ்சாவை எடுத்து பாட்டு இருந்தார், இதெல்லாம் பாட்டான்னு சொல்லுவீங்களா? நீங்கள் யாராவது சொல்லுவீங்களா? கண்ணதாசன் இருந்தார், வெறும் தண்ணி அடிச்சுட்டு பாட்டு இருந்தார், இது போய் பாட்டுன்னு சொல்கிறீங்களே, நீ யாராவது சொல்ல முடியுமா? ஜெயகாந்தன் இப்படி தான் கஞ்சாவை அடிச்சுட்டு பாட்டு கதை எழுதினார், இது அதெல்லாம் குறை இல்லை. அது படைப்பு தான் நமக்கு முக்கியம். என்ன படைப்பாக வந்திருக்கு அப்படிங்கிறதான் உண்மைதான். அதில் வந்து இளையராஜாவை தெய்வம் தான், இசை தெய்வமாக தான் பார்க்க முடியும். சந்தேகம். ஒவ்வொரு ஆர்கெஸ்ட்ராவும் ஒவ்வொரு ரீல் கார்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு மனசை உழுக்கி அப்படி எடுக்கிற மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஆள், ரொம்ப பிரமாதமான ஆள். பாலுக்கு வந்து ஏற்கனவே ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்குது. அவர் பேர் அனிருத் ராவ் அப்படின்னு அவர் பேர். அவர் வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு சேர்ந்தவங்களாம் மியூசிக் தெரிஞ்சவங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க பிரபாகர் வாடா, டேய் நீ வாடா, கல்யாணம் நீ வாடா, வயலில் எடுத்து வாடா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அவருக்கு வேண்டியவங்களை வச்சு கச்சேரி பண்ணிட்டு இருந்தார். கச்சேரி பண்ணோடனே அண்ணன் எப்படியாவது சேர்க்கணும்னு அவருக்கு ஆசை. சரின்ட்டு அனிருத் ராவை கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்டார் வாசிக்க ஒரு பையன், அண்ணன் கிட்டார் வாசிக்க தெரியும்னு சொன்னோன்னே அப்படியே சரி கிட்டாருக்கு சொல்லி அண்ணனை கிட்டாருக்கு ஒரு சும்மா 4-5 கச்சேரி. இவர் போன டைம் என்ன ஆகிப்போச்சு, அனிருத் ராவுக்கு ஒரு டியூட்டி மாதிரி வைசாகில் போட்டாங்க. இங்கே ரயில்வேல வேலை பார்த்தவ தூக்கி அங்கே போட்டாங்க. உடனே ஏய் கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்காகவே இது நடக்கிறாங்க சொல்லிட்டு கச்சேரின்னு போட்டோம். கச்சேரினா எங்கள் கச்சேரி எப்படி இருக்குன்னு சொன்னால், டோட்டலாக நீங்கள் சினிமாவில் கேட்குற பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக அண்ணன் வேறு மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டுருவார். ரொம்ப வேறு மாதிரி இருக்கும், சவுண்டே வேறு மாதிரி இருக்கும், கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுற கார்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு எழுதி கொடுத்துருவார். அதை மொத்தமாக கேட்கும்போது அவ்வளவு அவருக்கு பாலுக்கா அவ்வளோ குஷி தாங்காது. அப்படி 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 நடந்துட்டுருக்கோம் ரொம்ப நல்லா. அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எல்லா ஊரும் நாங்கள் போகாத ஊரே இல்லை. கல்கட்டா போனோம், டெல்லி போனோம், எல்லா இடத்துக்கும், அந்த வைசாக் போனோம், ராஜமன்றி போனோம். 16 வயதில் தான் முதல்ல நீங்கள் பாட்டு எழுதினீங்க. அதுக்கு முன்னாடி இளையராஜா பல படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. அப்போல்லாம் பாட்டு எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? அந்த படத்தில் உங்களுக்கு தோணும், எடுத்து கொடுத்துருவேன் நான் பாட்டு. இப்போ பொழுது எப்போ புலரும், பூவும் கூட எப்போ மலரும், மலர எப்போ பறிப்பேன் கண்ணம்மா, மணமாலையாக எப்போ தொடுப்பேன் பொன்னம்மான்னு ஒரு பாட்டு. அது சுஜாதா நடித்த படம், சுஜாதாவும் சிவகுமார் நடித்த படம். படத்தோட பேர் எனக்கு ஞாபகம். இது அந்த ப்ரொடியூசருக்காக நான் எழுதி கொடுத்து இதை போட்டுங்க உங்கள் பேர்லன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு எழுதணும்னு ஆசை. அப்படியே அந்த ப்ரொடியூசருக்கு எழுதணும்னு ஆசை. எழுதி பார்த்தா சந்தத்துக்கு வரலங்க, இப்படி வந்தது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து அவர் பேரில் பாட்டு போட்டோம். அதுதான் என்னுடைய ஃபஸ்ட் சாங்னு சொல்லணும். ஆனால் ஃபஸ்ட் மனசுக்குள்ளே தான் பாட்டு எழுத முடியலன்னு ஃபீலிங் இருந்தது. அப்போ எனக்கு நான் முதல்ல பாட்டு எழுதணும் உங்களுக்கு சொன்னேன். இளையராஜா மியூசிக் பண்ணுறதுக்கு முதல்ல அது ரேட்டு உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து பாட்டு எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. இல்லை படம் கிடைக்கல. அதை பற்றி திங்க் பண்ணல. காரணம் என்னென்னா, டெய்லி ரெக்கார்டிங் போகிறோம், காசு வந்தது கையில். சரி குடும்பம் கல்யாணம் ஆகிப்போச்சு, சரி ஓகே நடந்துட்டுருக்கு. அதனால் அதை பற்றி திங்க் பண்ணல. இவர் சொல்லுவார் சொல்ல மாட்டார் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு வராது. ஏன்னா இப்போ தான் அறிமுகமாகும். ஆமாம், என் தம்பி பாட்டு எழுதுவான், ஒரு பாட்டு எழுதலாம்னு சொல்லக்கூடாது. உண்மைதான். அவர் நடந்ததே அப்படி தான். அப்படி அவங்க உங்களுக்கு என்ன ஆசை? கவிஞர் எழுதுனா, உங்களுக்கு புலம்பெத்து எழுதுனா, உங்களுக்கு வாலி எழுதுனா, உங்களுக்கு முத்திரிக்கை எழுதுனா, வாங்க கூடுங்க அப்படின்னு சொல்லி தான் அது போயிட்டு இருந்தார். வர அவர் பண்ணதில் எந்த வித இதுவும் கிடையாது. நான் பாட்டு எழுதுவேன்னு தெரியும், அது அவ்வளோதான் அது விஷயம். அதை மிகச்சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வாய்ப்பு தந்தவர் பாரதி ராஜா. நிச்சயமாக. அந்த பாட்டும் வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய அளவில் பேர் வாங்குற அளவுக்கு எஸ் ஜானகிக்கு தேசிய விருது பெற்று தந்த பாடலாம் அமைஞ்சது. அது நீங்கள் சரித்திரத்தை எடுத்து பாருங்க, எல்லாத்தையும் புத்தகங்கள்லாம் புரட்டி போடுங்க, எந்த லைப்ரரி வேணாலும் போங்க. செந்தூர பூவேன்னு ஒரு பூ பேரை நீங்கள் காட்டிட்டீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தரேன். அப்போ அது பாப்புலர் ஆகிப்போச்சுல. அப்போ யார் கண்டுபிடிச்ச வார்த்தை? தமிழ் யார் உற்பத்தி பண்ணது? செந்தூர பூவேங்கிற பூ இல்லாத பூ ஒருத்தன் எழுதுறான்னா அந்த தமிழை யார் கண்டுபிடிச்சா? ஏன் கண்ணதாசனே ஒரு முறை சொன்னார்ல, எல்லா பூவும் எழுதிட்டாரு. தேன்மல்லி பூவே சாங்ஸ் எடுத்த டைமில்
பாலாஜி சொல்கிறாரு, கவிதையா இந்த பூ வச்சு பாட்டு எழுதுனா நல்லா ஹிட் ஆகுது. இவன் எங்கே விட்டான்? கொத்தமல்லி பூ, அந்த பூ, இந்த பூண்டு எல்லாம் இந்த பூண்டு எழுதி பூ எல்லாம் பண்ணி விட்டான். அதான் தேன் மல்லி பூவே பாட்டு எழுதுறது காரணம். செந்தூரப்பூவுக்கு அப்புறம் எழுதின பல பாடல்களை பார்த்தா அந்த அளவுக்கு வந்து வார்த்தைகள் வந்து ஒரு செறிவு இருக்குது. ரொம்ப பிரமாதமான பல பாடல்களை நீங்கள் எழுதியிருக்கீங்க. என்ன பிரயோஜனம்னா, என்னை யாராவது ஒசத்தி விட்டாங்களா? நீ வாடா, இப்போ வாலி அளவு வாடா, நீ வந்து கவிஞர் அளவு வாடா. வைரமுத்து வந்தவுடனே கட்சி மாறினீங்கள, நம்மளை ஃபுல்லாக ஒதுக்குனீங்கள. எல்லோரும் சேர்ந்து தான் பாரதி ராஜான்னு சேர்த்து தான் சொல்கிறான். இப்போ அதுக்கு வரைக்கும் ஒரு சாங் 2 சாங் கொடுத்துட்டு இருந்தார். வைரமுத்து வந்தவுடனே ஃபுல் சாங்கு அவர் கேட்பார். ஃபுல் டைட்டிலில் நமக்கு வர்ற மாதிரி இருக்குன்றது அது ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு ஆசை தான் வரும். நம்ம பாட்டு எழுது எங்க நான் ஃபுல்லாக அந்த மாதிரில கேட்டதில்லை. எனக்கு தானாக வந்தது. உங்கள் படங்களில் நீங்கள் எவ்வளோ அன்பாக நீங்கள் கொடுத்தீங்க. ஒவ்வொரு படத்தில் நம்பிக்கை வச்சு இது சின்ன பையன் எழுதுவானோ எழுத மாட்டானோன்னு தெரியாமல் கொடுத்து எல்லா பாட்டும் கேட்டு உங்கள் படத்துக்கு வந்தது. அந்த மாதிரி நான் எனக்கு அப்ரோச் பண்ண தெரியல. போய் என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் வந்து பெருசாக படித்ததா தெரியல. ஆமாம். ஆனால் எங்கே இந்த தமிழ் அறிவை நீங்கள் விருத்தி பண்ணிக்கிட்டீங்க? அதுதான் இறைவன் வந்து நான் நினைக்கும் போது எல்லா பிச்சையும் போடுறது இல்லை, படிப்பு கம்மி தான். ஆனால் தமிழ் ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இப்போ இளையராஜா எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல அவர் இசையை பெருசாக படிக்கலைன்னாலும் இசையமைப்பாளர் ஆனதுக்கு பின்னாடி தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தார். கர்நாடிக் மியூசிக் ஆகட்டும், வெஸ்டர்ன் மியூசிக் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டார். ஆமாம். நீங்கள் அது மாதிரி எதாவது முயற்சி பண்ணீங்களான்னு கேட்டேன். எனக்கு தெரியல ஒன்றுண்ணா. அவரை காப்பி அடிச்சேன்னா எனக்கு எல்லாம் எனக்கு தான் ஆல்ரெடி ஒரு டிக்ஷனரி பக்கத்தில் இருக்கு இல்லையா. இப்போ இதை சிம்பனி மாதிரி பண்ண சொன்னாங்கன்னா ஓகே. அவர் தாரா தரான்னு போட்டோன்னா லாரா லரரா லரரரரரரன்னு போட்டுறது. இது ஆர்கெஸ்ட்ரா பண்ணோன்னா 5 லைன்ஸு இசைக்கு சரி, பாட்டை இதை கேட்குறேன். அதான் சின்ன வயசுலேருந்து எழுதின பழக்கம். அதை கண்டனுடைய இது கவிஞர் ஐயாவுடைய இது பட்டுக்கோட்டை கல்யாணத்துறையும் என்கிட்ட இறங்கிட்டாங்க. அவங்க வெளியே எங்கேயும் போகல. கண்ணதாசன் இங்கே தான் இருக்கார். கண்ணதாசன் ஐயா இங்கே தான் இருக்கார். பட்டுக்கோட்டை கல்யாணம் அவங்க எழுதுனதை படித்தாலே போகிறோம். ஒவ்வொரு பாட்டுமே அவ்வளவு நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பாட்டுக்களுமே. அன்பு மன்னம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா, அன்னமே நீ இன்னும் அறியாத பாவையா, அஞ்சுவதில் அஞ்சி நின்றால் அர்த்தமாகுமா, அன்பு மனம் கனிந்ததும் புரியாமல் போகமா, மாலை வெயில் மயக்கத்திலே மயங்கிடலாமோ, மனைவி என்றே ஆகும் முன்னே நெருங்கிடலாமோ, உறவானது மனதில் மனமானது நினைவில், இதை மாற்றுவதார் மானே வையக மீதில். நம்ம கல்யாணம் ஆக தேவையில்லை, உடம்புலே நமக்கு தாட்டம். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு அதெல்லாம் மனசில் ஊறி ஊறி ஊறி. அதே மாதிரி கவிஞரையா பாட்டு எத்தனை பாட்டு வந்து காலம் இது என்ன பாட்டுங்க. அந்த பாட்டு இன்னைக்கு கேட்டாலும் கண்ணீர் வரும். அவ்வளோ தூரம் அருமையான ஒரு பாவங்களை கொண்டு வந்து கொடுத்தவங்க மனசுக்குள்ளே இருக்கிற காரணத்தினால அவங்கள நினைக்காம நான் எனக்கு பாட்டு எழுதுறதுக்கு வரவே வராது. முதல் எழுத்து போட்டோன்னா ஐயா கொஞ்சம் காப்பாற்றுங்க சொல்லிட்டு இப்போ வரும்போது கூட ஒரு பாட்டு எழுதி கொடுத்துட்டு வந்தேன். அந்த மாதிரி அவங்களை நினைக்காம எழுத முடியலையே. அவங்க எழுதுனா எப்படி எழுதுவாங்க அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்காக ஓரம் போகலாம் அவர் எழுதுறது கிடையாது. நமக்கு வந்து வார்த்தையில் ஓரம் போ ருக்குமணி வண்டி அந்த பாட்டில் ஒரு விசேஷம் தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம செல்வராஜனை டைரக்ட் பண்ணுற முதல் படம் பொண்ணு ஊருக்கு புதுசு. அவர் நம்ம மேலே ரொம்ப பிரியம். அமர் நீ எழுதிருப்பான் சைக்கிள் கற்றுக் கொடுக்குறதுக்கு ஒரு பாட்டு எழுதிடுன்னா பூஜை சாங்கு அது. அப்போ என்ன பண்ணணும், எல்லாமே பாசிட்டிவ் வேர்ட்ஸாக வரணும், நெகட்டிவ் வேர்ட்ஸ் வரவே கூடாது. ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது, வாங்கடா வந்தனம் பண்ணுங்கடா, வந்து இந்த வண்டியை தெள்ளுங்கடா, பழைய மண்டபுரம் சொல்லியாச்சு, வாங்க நான் இப்போ தான் என்ட்ரி ஆகிறேன், வாங்க வணக்கம் பண்ணுங்கன்னு. ரோட்டில் எல்லாம் எழுதுனா ரோட்டில் எல்லாம் மேடுகள்லாம் ரொம்ப இருக்குன்னு எழுதணும். ரோட்டில் எல்லாம் மேடு ரொம்ப இருக்கு, ஏற்றி விடுங்க அப்புறம் இறக்கி விடுங்கன்னு தான் சொல்லணும். ஏற்றி விடுங்க நல்லா தூக்கி விடுங்க, ஏறின பின்னே எனக்கு பின்னே நீங்க வர வேணும், பலமாக தள்ளாதீங்க, எனக்கு ப்ரெஷர் கொடுத்து வேலை வாங்காதீங்க. ஆமாண்ணா ஃபுல் சாங்கும் பலமாக தள்ளாதீங்க தள்ளாதீங்க தள்ளாதீங்க, குறுக்கால டிஸ்டர்ப் பண்ணி குறுக்கால போகாதீங்க போகாதீங்க. அப்புறம் நம்ம கிராமத்துப்படி இனிக்கும் அச்சு வெள்ளம் எள்ளு புண்ணாக்கு வாங்கி தரேன், பூஜைக்கு ஸ்வீட் கொடுக்கணும். அந்த மாதிரி
அது அவ்வளோ சென்டிமெண்ட்டாக வந்த ஒரு படம். இப்போ எனக்கு அந்த அரைச்சொல்ல வராது, வந்துச்சுன்னா படிச்சிடும். இந்த படம் ஓடாதுன்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதினேன். அப்படி எழுத சொன்னாங்க என்ன, எழுத சொன்னோன்னா அது எந்த படம் எனக்கு ஞாபகம் இல்லை. அது இது இல்லைங்க, வேண்டாங்க, எல்லாம் அரைச்சொல்ல இருக்க கடவுள் நம்பாமல் இதெல்லாம் வேண்டாம். எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை சார், நீங்கள் எழுதுங்க சார். எழுதி முடிச்சோன்னு ராஜானிட்ட சொன்னேன், இதெல்லாம் எங்கே நான் இது வரும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி விட்டு, அந்த மாதிரி நம்ம நம்புறத நம்ம அதை நல்ல நாட்டணும், நம்ம சென்டிமெண்ட் படி அதை கொண்டு வந்துடும். அந்த மாதிரி தான் இது வரைக்கும் வளர்ந்தது. ஒரு அரைச்சொல் வராமல் பாடல்கள் எழுதுவோம், நல்லா இருங்க நல்லா இருங்க, எல்லாம் நல்லா இருப்பான் அப்படி சொல்லக்கூடிய எண்ணங்களை தான் நம்மளை மேலே மேலே வாழ வச்சிட்ருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு மியூசிக் பிளேயராக தான் சினிமா உலகத்துக்குள்ளே வந்தீங்க, கிட்டாரிஸ்டாக. அதுக்கப்புறம் பாடகரானீங்க, அதுலேயும் மிகப்பெரிய வெற்றி. ஒரு காலகட்டத்தில் இயக்குனர் அடி எடுத்து வைக்கிறீங்க, அதுலேயும் வெற்றி. எப்படி எல்லா துறையிலையும் வெற்றி காண முடிஞ்சது உங்களால்? ஆனால் நான் வந்து கிட்டார் வாட்சா எது இப்போ ஆரம்பத்துக்கு கிட்டார் வாசிக்கிறது, அண்ணன் வந்து நீ கிட்டார் வாசிக்கிறாரு, கிட்டார் வாசிச்சா நிறைய பாட்டுக்கெல்லாம் பிக்ஸும் வச்சுருக்கேன், எதுவும் கிட்டார் வச்சுருக்கேன். அப்படிப்பட்டவனுக்கு ஒரு மியூசிக் டைரக்ஷன் சான்ஸ் வருது. சான்ஸ் வந்தோன்னா அண்ணா அதில் வந்து அவருக்கு திருப்தி இல்லை, எனக்கு மியூசிக் தெரியாது, நான் கம்போஸ் பண்ணல, இல்லை நான் அந்த பசங்கள்கிட்ட சொல்கிறேன், எனக்கு மியூசிக் வராதுடா, எனக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண தெரியும். வாயா ஒன்றுன்னா நம்ம பண்ணிக்கலாம் சொல்லிட்டு மலேசியா வாசம் விஜய் சொல்லி ஒரு 2 பேர், ஆமாம் 2 பேர் தான் கொண்டு போய் அவருக்கு வளைச்சி போட்டாங்க ப்ரொடியூசரை. சூப்பராக அமர்த்த தான் இருக்குது இளையராஜா டியூன் மிச்சம் எல்லாம், அதனால் அவனை போட்டோம்னா நமக்கு இளையராஜா பாட்டெலாம் வந்துடும் சொல்லி ஏமாற்றி கூப்பிட்டு போய் நான் பாட்டு போட்டு அங்கே அண்ணனுக்கு பேப்பரில் போட்டாங்க, கங்கை அமரன் இசையமைக்கிறார் அவங்க இந்த படத்துக்கு பலர்களே மல்லிகை படத்துக்குன்னொன்னே அன்றைக்கி ரெக்கார்டிங் போகிறோம் அன்றைக்கி அண்ணா அது என்ன எல்லாருக்கும் வரத்தான் செய்யும், உனக்கு என்னடா தெரியும் மியூசிக் பற்றி, ஏதாவது மியூசிக் பண்ணுறீங்க, அது எதுக்கு என் தம்பின்னு ஆயிப்போயிட்டு இல்லைன்னு, இப்போ மியூசிக்கில் போய் நீ தப்பு பண்ணேன்னு யாருக்கு பேர் வரும், இல்லை உனக்கு தேவையா அப்படின்னு கேட்டது. இல்லை ஃப்ரெண்ட்ஸு வந்து பட ஆரம்பிச்சாங்க, பட்ஜெட்டில் வேணும் அப்படி சும்மா ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி, அதுக்கு போ அங்கே போய் வாட்சிக்கோன்னு சொல்லி விட்டார். சொல்லிட்டார். வெளியே வந்து நிற்கிறேன், எனக்கு ஒரே சோகம். அப்படி பக்கத்தில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் நேராக ஜிகேவை என்ன வர்றாரு, வந்து என்ன மாதிரி நான் உள்ளே ரெக்கார்டிங் இங்கே நிற்கிறேன். இல்லை அண்ணா நான் அந்த ஒரு படம் மியூசிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, உனக்கு என்னடா தெரியும் மியூசிக், நீ வெளியே கொண்டு வந்துட்டார், வெளியே போக சொல்லிட்டாரு. இன்னும் கையை பிடிச்சி படம் எழுதிட்டு போனோம். ஆட்கள் அதே ஆட்கள் அங்கே நிற்கிறாங்க. ராஜா இவர் என்ன வெளியே போக சொன்னேமே, நீ எம் இதில் இருக்க பார்ட்டியில் இருக்கும்போது உனக்கு மியூசிக் வந்து உன்னை வெளியே போடான்னு நான் சொல்லியிருக்கேன். எப்போவாது இவன் பண்ணலன்னா எவனாவது பண்ணிவிடுவான்டா, அவன் பண்ணுவான் இவன் பண்ணுவான், இத்தனை மியூசிக் ரைட்டர் இருப்பான் பண்ணுவான், அவனுக்கு வந்திருக்க சான்ஸு அது என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போமே, கற்றுக்கிட்டுமே, எதுக்கு உனக்கு அதுக்கு இது வருது இன்னும் ஆமாம் அவருக்கு பேச மாட்டார்ல, பேசாமல் கம்முன்னு இருந்தார். அப்புறம் எனக்கு அந்த மனசு கஷ்டமாக இருக்கிறதுல உட்காந்து வாசிக்க சொன்னாங்க. இல்லை எனக்கு மனசு சரியாக இல்லைன்ட்டு அன்றைக்கி வாசிக்கலை. அப்படியெல்லாம் சந்திச்சுட்டு தான் நான் மியூசிக் ரைட்டர் வந்தேன். மியூசிக் ரைட்டரில் எனக்கு பீக் என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லா யோசிக்கணும். மியூசிக் ரைட்டரில் நான் ரொம்ப பீக் என்னன்னா, இளையராஜாவுக்கு படம் கம்மி, எனக்கு 5 ரூபா 10 ரூபா 15 ரூபா படங்கள்லாம் எனக்கு டோட்டலாக வந்துடும். அவர் 30 ரூபா 40 ரூபா வாங்குறாருல, அதனால அவர் 30 ரூபா வாங்குறையா அப்படின்னு சொல்லி அவர் எம்எஸ்சியெல்லாம் ஒரு ரேஞ்சில் போயிட்டாங்க. நமக்கு 10 ரூபா கொடுத்தா சரி, இல்லை ரெக்கார்டிங் பணம் மட்டும் வாங்கிக்கிறேன், ஓகேங்க வேலை நடந்தால் போகிறோம். நம்ம இருக்கிற படங்கள்லாம் சுற்றி வளர்த்து போட்டுக்குவோம். அண்ணனே கேட்டார், ஏன்டா வாழை மலரெல்லாம் குத்தை கட்டிச்சா, வெள்ளிக்கிழமை வாழை மரம் வைக்கிது, ஏதோ போடுறாங்கண்ணா பூஜை அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே நோட்ஸ் கொடுத்துட்டு அண்ணாண்டு தான் உட்காருவேன். அந்த மாதிரி நிறைய மியூசிக்கில் டாப்பு. அப்புறம் பாலாஜி கூப்பிட்டாரு. ஏங்க அண்ணன் பண்ணுற கம்பெனியில் என்னை கூப்பிட்டீங்கன்னா என்னங்க அர்த்தம், நல்லா இல்லை. ஏன்னா நான் அண்ணன் கூப்பிட்றேன், அவன் பணம் இன்னும் நிறையா கேட்குறாங்க, நீங்கள் என்ன பணம் சொல்லுங்கள், நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இந்த கம்பெனிலாம் எவ்வளோ பெரிய கம்பெனி, இதில் போய் இளையராஜா தூக்குனீங்கன்னா வெளியே ஒரு கெட்ட பேர் வராதா அப்படின்னு சொல்லி, அதான் வாழ்வேமே வராதா என்னன்னா, அதெல்லாம் ஒன்றும் வராது, நீங்கள் தெலுங்கு படத்தை பார்த்துரு, அதில் உள்ள சாங்ஸ் தான் இதில் எடுத்து கொடுக்கணுன்ட்டார். சரிட்டு பண்ணிட்டா. தெலுங்கு சாங்கே எனக்கு பிடிக்கல. பாலாஜி நான் வந்து இதுக்கு வந்து எனக்கு டைம் கொடுங்க, இது வந்து நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்குமே பல டியூன் 100ல் 200ல் உங்களுக்கு திருப்தி வர வரைக்கும் நான் புதுசாக கம்போஸ் பண்ணுறேன். இதை சொல்லி தான் எம்பசிட்ட இல்லையா என்ன படம் அமர போட்டிருக்கேன்னொன்னே டப்பிங் போடுறேண்ணே, அப்படி அந்த சாங் தான் தூக்கி போடுவோம். நான் விடாமல் ஒவ்வொரு சாங்கும் பண்ணி, நீலவான உடையில் வந்தனம் அதெல்லாம் நல்ல பாட்டு, ரொம்ப சூப்பர் சாங். அவ்வளோ பெரிய இசை மேதை இழந்துட்டான், அதான் இருக்கீங்களப்பா.
எப்படி போட்டார் ஒரு பாட்டெல்லாம் என்ன போட்டு. சரி சரி சரி, இதோட உச்சியில் என்ன ஆகிப்போச்சுன்னா சட்டம் படம் எல்லா பாட்டுமே ஹிட்டு. அம்மம்மா சரணம் சரணம் இது எல்லா பாட்டும் போட்டாச்சு. இது நடந்துட்டு இருக்கும்போது தான் பஞ்சேட்டனும் இளையராஜாவும் என்னை கூப்பிட்றாங்க வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கு. இங்கே தான் இருந்தேன் நம்ம மாம்பழத்தில் அந்த இந்த மூசா ஸ்ட்ரீட். மூசா ஸ்ட்ரீட்டில் இருக்கார். சரிட்டு போனேன், அண்ணா அங்கே இருந்தாங்க. போனோன்னே அது பஞ்சேட்டன் போனோன்னே, ஏய் என்னையா கவிஞர்லாம் திட்டி பேட்டி கொடுத்துருக்கேன் பேன்னொன்னே, ஏய் கவிஞர் நாங்கள் திட்டுதான் இன்னொன்று, இது ஏதோ ஒரு காரணம் திட்டுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் இல்லைங்க இன்றைக்கி சொன்னால் அப்புறம் எங்கள் பேப்பர் எடுத்து காட்ட சொல்லுங்கள், கவிஞரையெல்லாம் தெய்வம் மாதிரி நீங்கள் வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி அப்புறம் வேறு விஷயம்லாம் பேசிட்டு, ஏன்னா படமெல்லாம் நிறைய பண்ணுற போகிறக்க மியூசிக்கு. ஆமாம் 5க்கு 10க்கு வந்து பிக்சர் டிஃபன் வாங்கி கொடுத்தா கூட நான் பண்ணி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோன்னே, சரி நாங்கள் 2 பேரும் கோழி குதுன்னு ஒரு படம் எடுக்கிறோம், அதை நீ டைரக்ட் பண்ணேன். டைரக்ஷனா இன்னொன்று? ஆமாம் டைரக்ட் பண்ண, உங்கள்கிட்ட கதை இருக்குன்னுலாம் எங்களுக்கு தெரியும், டைரக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு பணம் கையில் கொடுக்குறாரு. செக்கை வேண்டாம் பஞ்சேட்டான். சரி வாங்கிட்டேன். தீபாவளி அன்னைக்கு, தீபாவளி எங்கள் அப்பா இறந்த அன்னைக்கு அந்த தேதியில் கொடுக்குறாங்க. ஐயோ சந்தோஷம்னு வாங்கிட்டு வந்தேன். வேறு மற்ற தெரியல. இதனால சினிமாவுக்கு போனோம்னா 45 நாள் 50 நாள் வெளியூரில் வேலை செய்யணும், இங்கே இருக்கிற படங்கள்லாம் மியூசிக் பண்ண முடியாது, இதெல்லாம் தெரியாது. விஷம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் கதைக்கு உட்காந்தேன். பாஸ்கர் கப்பேரி சொல்லிட்டு அவர் கதைக்கு வருவார். மேடம் கதை கொஞ்சம் எனக்கு சொல்லிட்டு இல்லை, எனக்கு என்ன கதை வருதோ அதான் பண்ண முடியும், நீ வந்து இப்படிலாம் தொல்லை பண்ணேன்னா இது தொல்லை பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன். சரி பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். சரி நான் எடுத்த கதை வந்து புதையல் படத்தில் சந்திரபாபு பத்மினிக்கு லெட்டர் எழுதுவார். இந்த லெட்டரை அந்த மாதிரி கிழிச்சு போடும். ஒரு நாள் வந்து அதை பிரித்து படித்து காட்டேன்னு சொல்லி சிவாஜி வந்து அதை பிரித்து படிப்பார். அப்போ தான் உங்களுக்கு லவ் வரும். அதே சிச்சுவேஷன் தான் கோழிக்கூர். அந்த கிழிச்சு போட்டோட கபாட்சி மனசில் என்ன இருக்குது அப்படி அது அவர் எழுதுனது. இவரோட இது சந்திரபாபு லெட்டரை அப்படி படிச்சுப்பார். இவன் வாய்ஸில் கேட்கும்போது அப்படி லவ் ஊர்தேங்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி வரும். இதுதான் மெயினாக வச்சு, சரி கல்யாணம் ஆகாமல் அவன் வெளியூர் போயிருக்கான், இந்த லெட்டர் மூலமாக அவனுக்கும் லெட்டரை கொண்டு போய் கொடுக்குற மூலமாக லவ் தொடரட்டோன்ற மாதிரி ஒரு கதையை வச்சு எடுப்போம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா படம் தான் தெரியுமா உங்களுக்கு. ஒரு படம் ஹிட் ஆகி போச்சுன்னா டபுள் இறக்கொடுவா அது. அப்போ நமக்கு தான் கொஞ்சம் காமெடி இது ஜாஸ்தி. இது கோழி கோது, அடுத்து கொக்கரக்கோயா இன்னொன்னா கொக்கரக்கோவா இல்லை அசிஸ்டண்ட்டு வேறு என்ன சொல்ல முடியும். அவர் டைரக்டர் டிசைட் பண்ணிட்டார் கொக்கரக்கோன்னு அப்படின்னோடனே கொக்கரக்கோ பாஸ்கர் நம்ம எனக்கு தேவி ஸ்ரீதேவி படம் பண்ண வேண்டியது, இந்த ஏவிஎம் ராஜன் படம், அது ரீமேக்கு. அதுக்குள்ளே பாஸ்கர் 2வது படம் நம்ம தான் போட்டானோம். நீ ஒரு பைத்தியக்கார மாதிரி, சரி போ கொக்கரக்கோ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொக்கரக்கோன்னு போட்டு கதையை எடுத்தோம். ஒரு பைத்தியக்கார பொண்ணு கல்யாணம் ஆனால் குணமாகுன்ற மாதிரி ஒரு சின்ன கதையை வச்சு எல்லாம் எடுத்தாச்சு. ஓரளவு நல்லா இருக்குது, ரொம்ப மோசம் மட்டமாக இருக்காது. இதை படத்தை பார்த்துட்டு எங்கள் அண்ணன் புதுசாக இருக்கான். ஐயோ டேய் சூப்பர், நல்ல நீ இவ்வளோலாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஏவிஎம் வாங்கியிருக்காங்க, ஏவிஎம் சரவணா குகன்லாம் ஃப்ரெண்டில். சரி வாங்கிட்டாங்க, படம் வாங்கிட்டாங்க. அம்மா படம் சூப்பர் நல்லா இருக்குன்ட்டு ஒரு 3 பிரிண்ட் போடலான்ட்டு இருக்கோம். நான் தயவுசெய்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள், இது கொஞ்சம் யோசிச்சுக்க குகன் கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான். இப்போ போட்டுக்க பிரிண்ட்டை போடணும்னு நினைக்கிறேன், பாருங்கள். கரெக்டாக இந்த 3வது பிரிண்ட்டு எப்போ போட்டு ரிலீஸ் பண்ணாங்களா படம் டமக்கு காலியாக போச்சு. படம் ஃபெயிலியரு. அதுக்கப்புறம் குறைன்னு பார்த்தா படங்கள் நிறைய வந்தது. எங்கள் ஊர் பாட்டுக்காரன் சின்னவர்கின்றவரெலாம் வந்து நம்மளை நல்லா தூக்கி விட்டு கரகாட்டக்காரனில் மேலே உச்சியில் ஏற்றி இன்றைக்கு வரைக்கும் அந்த கலெக்ஷனை வச்சு இப்போ போகிற படங்களுடைய கலெக்ஷனை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்தனை நாள் ஓடின படம் கிடையாது. அவ்வளவு பணம் வாங்கி ஒரு டிக்கெட்டாக 4000 ரூபா 5000 ரூபாய்க்கு விற்ற படம் அது கிடையாது. ஆவரேஜ் டிக்கெட் போட்டிங்கன்னு சொன்னால் நம்பர் 1ல் நிற்கக்கூடிய படம் கரகாட்டக்காரன் படமாக தான் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு ராமராஜனுக்கு ஒரு மிகப்பெரிய கெமிஸ்ட்ரி. நீங்கள் டைரக்ட் பண்ண அதிகமான படங்களில் நடித்தது ராமராஜன் தான். எப்படி அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி உங்களுக்கு உருவாச்சு? இல்லை, இது ராமராஜன் முதல்ல நடித்த படத்துக்கு நான் மியூசிக் வேந்தப்பட்டி அவர் ஹீரோ வச்சு ஒரு படம் அதில் மியூசிக் பண்ண உடனே ஒரு சங்கரன் முருகன் வந்தார். தம்பி நம்மகிட்ட ஒரு கதை இருக்குது எடுத்துடலாமா இன்னொன்று சொல்லுங்க கதை சொன்ன உடனே எனக்கு பிடிச்சி போச்சு. சரி கிராமத்து ஸ்டைலு அப்படின்னு ஓகேன்னு நம்ம தான் அது மாதிரியே இருக்கணும்னு சொல்லி விரும்புவேன்.
நல்ல முதல் நாள் ஷூட்டிங்கு எல்லாம் இருக்க மாடுகள்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ராமராஜன் நல்லா சட்டப்பட்டு இந்த முக்கால் வரைக்கும் வச்சுட்டு காலை இப்படி படிச்சு விட்டு வந்தார். என்னப்பா அது ட்ரெஸ்ஸு மேக்கப் போட்டு நல்ல ஜில்லுன்னு மேக்கப் போட்டு வந்தார். என்னப்பா அது இன்னொன்னா அண்ணா நான் ரெடிண்ணே இன்னொன்னா யோ மாட்டுக்காரன் இப்படி இருக்க மாட்டான்யா, சட்டை கட்டு முதல்ல சட்டை கட்டு வெறும் பனியா ஒரு துண்டை மட்டும் மேலே போடு, ஒரு ஹாஃப் டயர் கொண்டாயா தான் ஹாஃப் டயர் மாட்டு அப்படின்னு நடிக்க வச்சது தான் அந்த படம். அந்த படம் ரொம்ப வித்தியாசமாக அமைஞ்சது எனக்கு. ரொம்ப எல்லா பாட்டுகளும் அவ்வளோ இருக்கும். அண்ணனுடைய ஹெல்ப் இல்லைன்னா முடியாது. அவர் ஒவ்வொரு பாட்டிலையும் தூக்கி விட்டு அடித்து பிண்டிட்டார். செண்பகமே எல்லாம் என்ன பாட்டுகள், என்ன பாட்டுகள். மதுரை மாதிரி கொழுந்து வாசம் என்ன அப்பா அப்படி ஒவ்வொன்றுக்கும் தம்பிக்குன்னு அக்கறை எடுக்கலை. அவருக்கு தொட்டா ஒரு தம்பி படுறேன்டா இந்த டியூடு வச்சுக்கன்னு கடவுள் மேலே பூத்திடுறாரு. அந்த படம் வசூலில் மிகப்பெரிய சாதனை புரிந்த படம் அந்த காலகட்டத்தில். அவ்வளோ பெரிய வெற்றி படமாக அந்த படம் அமைய நினைச்சிங்களா? நினைக்கவே இல்லை. இப்படி ஒரு வெற்றி வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியும். யாருக்கு தான் தெரியும் இனிமேல் என்ன நடக்கணும், யாருக்கா தெரியும். அதனால் இந்த போகிற போக்கு நல்லா போயிட்டுருக்கு. நம்ம இதே மாதிரி நடந்தோம்னா நமக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி வரைக்கும் சின்ன சின்ன மியூசிக் பெரிய மியூசிக் அண்ணா சில ஒரு 2-3 படம் கொடுத்தாரு. அண்ணனுக்கு சாங்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். இப்போது சேர்ந்ததுக்கப்புறம் சாங்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். அப்படி போய்ட்டு ஸ்மூத்தாக போய்ட்டு பழைய வீட்டு லைஃபு. எதுக்குமே கவலைப்படாத அளவுக்கே எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்தாரு கடவுள். வெங்கட் பிரபுவோ பிரேம்ஜியோ 2 பேரும் அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கான். படம் இல்லைன்னா அவனை திட்டுவேன், உனக்கு என்ன செலவு டேடி உனக்கு. அது இல்லை, அப்பக்காரனை மாதம் கவனிக்கிறது இது உன்னை தவிர வழி கிடையாது. நீ மாதம் அப்பனுக்கு பணம் கொடுத்தா தான் அது அப்பனை ஞாபகம் வரும். 2ஆம் தேதி அது மற்ற அதுக்கு வாடகை கொடுத்தோம் இந்த வாடகை கொடுத்தோம். அப்புறம் என்ன இருக்குது, அப்பாவுக்கு மாதம் பணம் கொடுப்போமே அப்படின்னு வரணுண்டா. அப்புறம் நான் வந்து கேட்குற அளவுக்கு எனக்கு இல்லை, எனக்கு பணம் இருக்குது அப்படி. இப்போ ஃபாரின் போகிறேன், நான் போய் செலவு பண்ணுறேன், எல்லாம் வேணாலும் பண்ணிக்கிறேன் நான். அது அப்படி அவ்வளோ அழகான குழந்தைக்கு. உங்களுடைய டைரக்ஷன் கேரியரில் ஒரு மிகப்பெரிய சாதனை படம் கரகாட்டக்காரன். ஆமாம். எப்படி அமைஞ்சது அந்த படம்? விளையாட்டு தானம்மா. நான் தான் சொல்கிறேன், நான் என்னோட விளையாட்டுத்தனத்தினால அமைஞ்ச படம். எங்கள் ஊரில் வந்து கரகாட்டக்காரங்க பக்கத்து ஊரில் பல்லாராயம்பேட்டின்ற ஊர்லேருந்து வந்து ஆடுவாங்க. முந்தி விநாயகரே 30 தேவர்களே அவங்க அந்த பாவடையில் தூக்கிட்டு இப்படிலாம் ஆடிட்டு கவர்ச்சி நடுறது தானே. கிராமத்து கேபரே உள்ளே பாதுகாப்பாக இருக்கும். இருந்தாலும் கிராமத்தில் அந்த நைட் டைமில் எல்லாரையும் மயக்கிறதுக்காக கூட்டம் வர்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு சமாச்சாரம். அந்த கலையை அப்படி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு நல்ல பாஷா வச்சு நல்லா வச்சு அப்படி பண்ணணும்னு சொல்லி ஆசை இருந்தது. அப்படி பண்ணது தான் அந்த படம். அந்த அவங்க கதையை பார்த்து அவங்க வீடை பார்த்து வீடு போகிறது. நம்ம சினிமாக்காக வேறு வீடு போட்டோம், இல்லாட்டா வீடு ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஒரு குடிசை வீடு தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். அப்படி பண்ணது தான் அந்த கதை பண்ணதில் கரெக்டாக தெய்வம் தான் அமைஞ்சு போச்சு. ஏன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த மொத்த கதையுமே கடவுள் நம்பி தான் இருக்கும். கடவுள் நம்பி தான் இருக்கும். புத்தி வீராயங்கனமாக இருக்கட்டும், மற்றதாக இருக்கட்டும், அது இதுவாக இருக்கட்டும். லாஸ்ட்டில் என்ன ஆகிப்போச்சு, இந்த சண்டையெல்லாம் வச்சுட்டு மாரியம்மா இதில் வந்து என்னென்னா இது வரைக்கும் இளையராஜா சரித்திரத்தில் கதையை கேட்காமல் மியூசிக் பண்ண படம் தான். என்னென்ன கதை அது ஒன்றும் இல்லை, நம்ம உட்காந்து ரெக்கார்டிங் கிடைக்க பாணி உட்காந்து பேசிக்கலாம். என்ன பாட்டுறா வேணும் ஒன்றும் இல்லை, கரகாட்டம் ஆடிட்டு வர மாதிரி ஒரு லவ் சாங் மாதிரி இருந்தாங்க. ஒரு பொண்ணை பார்த்தான், அதனால் இந்த லவ் சாங் மாதிரி வந்தாங்க. சரி ஒன்றரை இப்போ சிரிச்சு தான் பாடுறாரு கம்போசிங் கேட்டுருக்கு. இப்படி போட்டு கொடுத்துறாரு. போட்டு கொடுத்தா அடி பின்னிச்சு. அப்புறம் நான் ஊரில் போயிட்டு எனக்கு ஒரு மெலடி சாங் ஒன்று வேணும்னா, எல்லாமே கூத்தடிக்கிற சாங்காக இருக்குது. உடனே தன்னான்னு போட்டால் அங்கேருந்து பாட்டு எழுதி இது பண்ணி அனுப்புகிறோம். அதே மாதிரி மதுரை மாதிரி கொடுத்து வரோம். இப்போ எல்லா பாட்டுகளுமே அது மாதிரி கேட்டு வாங்கி அவற்றை எந்தவித சுச்சுவேஷன் கதையை சொல்லாமலே பாட்டுகளை வாங்கிட்டேன். பாட்டுகள் போட்டு லாஸ்ட்டில் என்னடா பாட்டு இல்லை, அவங்க ஊரில் தனியாக பார்த்துட்டாங்க, இவங்க 2 கோவிலுக்குள்ளே தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து அடிக்க வச்சுருவாங்க. நீ தீயில் நடந்த எனக்கு வந்து நிரூபித்து காட்டு, தப்பு பண்ணலன்னு சொல்லி அந்த வில்லன் சொல்லுவான். உடனே தீ வளர்த்துருவாங்க, அதில் பாடுற மாதிரி பாட்டு. எனக்கு என்னென்னா உண்மை சொல்கிறேன், அந்த பாட்டு ஃபுல்லாக வந்து அவங்க நெருப்பில் ஆடட்டுன்ற மாதிரி எனக்கு ஒரு மனசு இருந்தது. இவ்வளோ தப்பு இல்லாதவங்கயா நாங்கள் அப்படிங்கிற மாதிரி காட்டுறேன் நான். கனகாவும் ராமராஜனும் கவுண்டமணிகிட்ட போய் என்ன
தலையில் இந்த பின்னு வச்சு குத்தி வலிக்குதுன்னு 2 நாளாக போட்டு வாட்டி எடுத்தார். இன்றைக்கி ஃபுல் சாங்காக ஆடணுங்கிறார். இன்றைக்கி போய் சொல்லுங்கள் என்னோட அவர் நேரம் அந்த கவிஞரையா தான் கூட அவர் நாடகத்தில் பாட்டு எழுதி பழக்கல கவிஞரையா. இவங்க தலையெல்லாம் ஒரே வலிக்கு தான். எதுக்கு ஆடணும் இந்த சீன் இன்றைக்கி பிடிக்கணுமே இல்லை அதுக்குள்ள கொஞ்சம் லேட்டாக எடுத்து பண்ணிக்கலாமா லாஸ்ட் பல்லவி இல்லை அதில் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. பாவம் ரொம்ப தலைவலியில் இருக்காங்க பொறுத்து. அதனால் இது 3 நாளாக நம்ம வரிசையாக கரகாட்ட பாட்டு தான் எடுத்திருக்கோம். அதனால் என்ன எடுத்துடலான்னா கரெக்டாங்க இன்றைக்கி வந்து இப்போ படம் பாருங்கள் அந்த கரகத்தை எடுக்கிறது லாஸ்ட் தான் எடுப்பாங்க. மாரியம்மான்னு தான் எடுப்பாங்க. அதுக்கு முன்னால் சும்மா இதை தான் மற்றவங்க ஆடிட்டுருவாங்க இறங்கிட்டு இருப்பாங்க விட்டுருப்பாங்க. அந்த இடத்துல அண்ணன் மியூசிக் கொடுத்துருப்பாரு. என்னை அறியாமல் எடுத்து அந்த ஷாட்டுக்கு மாரியம்மா ரான்னு பின்னால் அவங்க கால் வைக்கிறதுக்கு அந்த ஹெவினஸ் மியூசிக் பின்னால் கொடுத்துருப்பாரு. மற்ற இடங்கள்ல இருக்காது. அந்த ஒரு இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல எப்படி நான் ஷார்ட் வச்சேன்னு எனக்கு தெரியல. அண்ணன்ட்டு போய் சொல்கிறேன் படம் பார்த்து இது ஒன்றா படத்தினுடைய கதை கேட்காம பாட்டு போட்டது ஒன்று. அண்ணன் கூட தந்துருக்கேன் நான். அப்போ வந்து அண்ணன் வந்து வேறொரு படம் ரீரெக்கார்டிங் பண்ண பார்க்க போகிறோம் சனிக்கிழமை போனால் என்னாச்சுன்னா அவர் படம் பார்த்தா சரி பண்ணிக்கலாம் மண்டே வந்துடும் சொல்லிட்டு போயிட்டார். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நான் அன்றைக்கி நைட்டு அமரையா இந்த இது பணம் எதிர்பார்த்த இடத்துல வரல அதனால தள்ளி கொஞ்சம் தள்ளி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னா அன்றைக்கு அந்த நைட் டைமில் ஃபோன் பண்ணுறான். என்ன இது மாதிரி அவங்க பணம் ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கான் அதனால் கொஞ்சம் இப்போ ரீரெக்கார்டிங் வேணாம் அண்ணாங்க. என்னடா பண்ணுறது இன்னொன்னா உன் படம் ரெடியாக இருக்கா? ரெடியாக இருக்குது. நாளைக்கே போய்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரிம்மிங் வேலை தான் இருக்குன்னு போய்ட்டு ரீரெக்கார்டிங் படம் பார்க்காமல ஃபஸ்ட்டில் போட அவ்வளோதான் டான் பண்ணுறது. இப்படி படத்தை பார்க்காமலே ஒரு ரூல் போட்டு அந்த படத்தை கிளைமேக்ஸ் வரைக்கும் ஏற்றி கொண்டு போகிறது அந்த மகா புத்திசாலினுடைய வேலை தான். அந்த படத்தை ஜெயிச்சதுக்கு மியூசிக் ரொம்ப பெரிய வேலை. அது இல்லாமல் அவர் வெளியூர்களுக்கு இந்த விழாக்களுக்கு வந்தது அந்த படம் ஒன்று தான். வெளியூர் விருதுல அதிக டைம் பார்த்தவங்களுக்கு செயின் போட்டது மதுரையில் போட்டது எல்லாமே ஒரு கோயம்புத்தூர் எல்லா இடங்கள்லையும் கூப்பிட்டு போய் நல்லா பண்ணிட்டோம். அந்த மாதிரி ஒரு பெரிய பாக்கியம். ஒரு நடிகனா ராமராஜனை நீங்கள் எப்படி ரேட் பண்ணுவீங்க? நல்லா கொண்டு வந்திருக்கோம்ல அதில் நமக்கு என்ன வேணுமோ அதை வாங்குறதுக்கு. சில நேரத்தில் ஏதாவது சொல்லுவார் இப்படி வச்சுக்கலாம் கருப்பு சிவப்பு சட்டை போட்டு விடுறாரு. அப்பா என்னை அரசியலாக்காதப்பா என்னை அரசியலாக்காதுன்னா கடைசியில் அவர்கிட்ட நான் ஊரில் கச்சேரி ஊற்றுட்டு பாட்டு போட்டு வந்துடுவேன் இல்லையா. அப்போ வந்து இவங்க வீடுக்கு மட்டும் கருப்பு சிவப்பு இதை போட்டு விட்டான். கருப்பு வெள்ளை சிவப்பு பாவாடை போட்டு விட்டு கரக ஆடிட்டுருவான் இந்த ஒரு பாட்டு பாகவீட்டு பாட்டில். அந்த மாதிரி சில கட்சி விவகாரங்கள்லாம் கொஞ்சம் திரிக்கிற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கிற மாதிரி இருக்கிற இடம் இருக்கும். நமக்கு அந்த மாதிரிலாம் வராதுப்பா நமக்கு இதெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொல்லி விட்டுடுவேன். அந்த மாதிரி தான் தவிர மற்றபடி இன்னும் நல்லா பேசியிருக்கான். இப்போ ஒரு படம் எடுத்துட்டோம் அதில் நான் தான் பாட்டுலாம் எழுதிட்டு இருக்கோம் நல்லபடியாக வாப்பா அப்படின்னு சொல்லி நல்ல மனசுக்காரன். ஏதோ ஒரு டைமில் வந்து ஒரு பிடிவாதத்தினால நான் இப்படி தான் ரெடிப்பேன் சொல்ல விட்டா கொஞ்சம் இதாகிடுச்சு. அதாவது ராமராஜ் மாதிரி அந்த படத்தினுடைய நாயகியான கனகாவோட உங்களுக்கு தொடர்பு இருக்கா? தொடர்பே இல்லை. தொடர்பே வச்சுக்கிட்டு இல்லை. எங்கள் வீடு பக்கத்து அவங்க ஒரு வாக்கிங் போகிறவங்க என்ன ட்ரெஸ்ஸில் வருவாங்க சும்மா ஒரு சுடிதார் ஒரு மேலே ஒருத்தரை போட்டுக்கிட்டு வருவாங்க. நல்லா தேவிகா அம்மாவை நல்ல புடவை கட்டிட்டு இந்த புட்டுக்கு ஒரு பாவாடை தாவணி கொடுத்து மேலே எங்கள் தெருவில் வர்றாங்க. நான் வெளியே நின்றுருக்கேன். ஏம்மா என்னம்மா இங்கே எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது அப்படின்னா என் ஒய்ஃப் இருக்கா கூப்பிட்டு உள்ளே கூப்பிட்டு இந்த தான் உள்ளே கூப்பிட்டு வச்சோம். உள்ளே கூப்பிட்டு காஃபி கொடுத்துட்டு இது யாரும் பொண்ணா நல்லா இருக்காளே அப்போ புதுமுகம் தேடிட்டு இருக்கேன்னு பானுப்பிரியா பார்த்துட்டு மடையை நான் வேணான்னு இருக்கேன். இந்த படத்துக்கு பாஸ்கர் பாக்யராஜ் சொல்லி அந்த படத்துக்கு நல்லா இருக்கும் அந்த போடுங்க சொல்லி சொன்னால் எனக்கு மனசு வரல. கரகாட்டக்காரனுக்கு அப்படியெல்லாம் நடத்தனமாலாம் இருந்திருக்கேன். அதனால் இது ஒரு ப்ளஸ் தான் வச்சுங்க. தேவிகா பொண்ணுங்கிறது ஒரு ப்ளஸ் மார்க்காக இருந்தது. வந்தாங்க வீட்டில் காஃபியெல்லாம் சாப்பிட்டு போயிட்டு வாங்க சொல்லி ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வரப்பான்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்புன உடனே ஒய்ஃப் சொன்னான் ஏங்க ஏதோ புதுமுகம் தேடுறீங்க நல்ல சின்ன பொண்ணு பச்சை பொண்ணு மாதிரி இருக்குது இந்த பொண்ணு போடலாமேங்க நல்லா இருக்குமே என்னன்னு அப்படியே சொல்கிறேன். என்னன்னா அவன் நிஜமாக பாருங்கள் மேக்கப் பண்ணி பாருங்கள் ட்ரெஸ் போட்டு பாருங்கள் நல்லா இருக்குது இந்த ட்ரெஸ்ஸே நல்லா இருக்கா சரிட்டு அப்புறம் வர வச்சு அருணாச்சல ஸ்டுடியோவில் அவருக்கு மேக்கப் போட்டு ஒரு சீன் மட்டும் எடுத்து அப்படி பண்ணோம்.
அது மாதிரி எல்லா விதத்துலையும் எல்லா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்களா? சமயத்தில் ஒரு சன் டிவியில் ஒரு இந்த சன்சிங்கர் ஒரு ப்ரோக்ராம் இல்லை, அதுக்கு கூப்பிட்றேன்னா இல்லை குண்டா வந்தா. நான் வந்து உட்காந்தோடனே நான் அவளை என்ன பண்ணேன், கனகா வர சொன்னேன், நீ யார் இன்னொன்னே, நான் தான் கனகா அப்படின்னா. இப்போ தெரியுது இந்த கோவக்காரி தான், நீ தான் உட்காரு சொல்லிட்டு பேச வச்சு அப்படி கரெக்டாக வந்து பண்ணிட்டுருக்கோம். ஃபோன் பண்ணுவா அப்போது. இப்போ ஏதோ ஒரு மைண்டு அவளுக்கு. எனக்கு ரொம்ப வருத்தங்க. நல்ல பொண்ணு, யாருமே இல்லாமல் அவங்க அப்பாவுடைய ப்ராப்ளங்கள், சொத்து நிறைய இருக்குல்ல, அவங்க அம்மா சேர்த்த சொத்துகள் நிறைய, அதுக்கெல்லாம் ஒரு பிளான் போட்டு ஒரு இழுக்கிற மாதிரி ஒரு தோரணை அவ சொன்னான். நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாரு அப்படி விட்டுட்டு நம்ம ஒன்றும் தலையிட முடியாது. அவங்க ஃபேமிலி விவகாரத்தில் தலையிடுற அளவுக்கு நம்ம நெருக்கம் கிடையாது. உங்கள் படத்துடைய கதாநாயகி அப்படின்ற முறையில் அவங்கள இந்த சிக்கல்லேருந்து வெளில எடுக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணக்கூடாது. கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க, மெயின் கதவை திறக்க மாட்டேங்கிறான். ஃபோன் பண்ணுறான், ஃபோன் பண்ணி கங்கைமரன், நீங்கள் அதெல்லாம் கிடையாது, யாரும் கிடையாது, கங்கைமரன் எனக்கு யாரும் தெரியாதுன்னா, ஏய் மாங்குயிலே பூங்குயிலே பாட்டெல்லாம் பாடி அனுப்புகிறான். என்னடி இது கொடகு மலை காற்றில் வரும், அது அவன் தெரியாதா? அதுக்கப்புறம் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டான். ஆஃப் பண்ணிட்டு போய் அவங்க ஏதோ ஒரு லவ் ஃபெயிலியர் வேறு அவளுக்கு. லவ் ஃபெயிலியரில் அப்படியே உட்காந்து கதவை மூடிட்டு அந்த வீடை பார்த்தா எனக்கு நானே போய் எதுக்கு ஆளை வச்சு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கூடாதுன்னு சொல்கிற அளவு மனசு துடிக்குது நமக்கு. அது பண்ணி தனியாக இருக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் யாரும் வந்துருன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு மனசு இருக்குது. எங்கள் வீட்டில் வா, ரூம் இருக்குது, வந்து தங்கிக்கோ, வேலைக்கு சாப்பாடு சாப்பிட்டு நல்லா இரு, நான் உன் சொத்துக்கோ மற்றதுக்காக இல்லை, நீ நமக்கு வேண்டிய பொண்ணு, அதனால் வான்னு சொல்லி கூப்பிடலான்ற அளவுக்கு மனசு இருக்குது. அவன் கதவு திறக்கிறதுல யாரையும் பார்க்குறதில்ல, யாரையும் பார்க்காம அவங்க அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டு வெளியே வராமல் இருக்கா. அவரை அடிச்சு போட்டு வர்றோம், ஆளை வச்சு இது போட்டுக்கிட்டு வர்றோன்ற ஒரு பயத்திலேயே இருக்கான். அது யாராவது ஒரு சைக்காட்ரிஸ்ட் யாராவது பார்த்து பண்ணால் தான் கொஞ்சம் சரியாக வரும். அது ஏற்பாடு பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். ஏதாவது நல்ல பொண்ணு தப்பட்டார். உங்களுடைய பல படங்களில் நடித்த கவுண்டமணியோட நாடக காலத்துலேருந்தே உங்களுக்கு பழக்கம் உண்டு. எப்படி அவருக்கும் உங்களுக்குமான நட்பு? ஐயோ, அப்பயே ஜாலி. தேங்காய் சீனிவாசன் இவர் கூட நடிக்கிற சுருள்ராஜன் கவுண்டப்படி வந்து ஒரு அக்கௌண்டன்ட். இப்போ போட்டு ஒரு சோடா போட்டு கட்டாடியை போட்டு பண்ணிட்டு இருப்பாரு. ஓஏகவர் இப்படி போடா சொல்லி அடிச்சாருன்னா எங்கே வரைக்கும் வர்றோன்னா நாங்கள் மியூசிக் பிட்டில் வச்சுருப்போம். இந்த லைட்லாம் இருக்கு இல்லையா, இந்த லைட்டு கூட வந்து பூந்தது எங்கள் மேலே விழுற மாதிரிலாம் இப்படி ஆக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் விடுவார். எங்கள் ராஜா சிரிப்பை பார்க்கணும், கத்திட்டு பயங்கர ரசிகர் காமெடிக்கு, கவுண்டமணி இதுக்கு வந்து நடிச்சிருப்பவர். தேங்காய் சீனிவாசன் இப்போ எல்லாம் தேங்காய் சீனிவாசன் நடித்தார், நம்ம சுருள்ராஜன். கவுண்டமணிக்கு உங்களுக்குமான நட்பை சொல்லுங்கள். ஐயோ சூப்பருங்க. நாடகத்துலேருந்து அப்படி தான். மற்ற நேரம்லாம் அப்படி சாப்பிட போகிறது எல்லாம் ஒன்றா தான் போவோம். ஒன்றா போய் ஹோட்டலில் உட்காந்து நல்லா ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது எல்லாமே அதுதான். ஆனால் அதே கேரக்டர் தாங்க, அதே கேரக்டரில் தான் நாடகத்தில் இருந்த மாதிரியே தான் இருக்கு. அதே மாதிரி கேரக்டர் தான். வெங்காயம் விளக்கடை இவன் போய் மூஞ்சியா இது போய் என்னது இப்படி தான் அப்போ அந்த டைமில் சொல்லியிருந்தாரு. அதே தான் சினிமாவில் வருது, மூஞ்சி போகிற ஆளை கூட நடிக்க வந்தான் வந்து அப்படிங்கிற மாதிரி. இதோட ஒரு பெரிய நடிகரோடு நடித்தார். நானும் போய் உட்காந்துருக்கேன், சும்மா ஷூட்டிங்கில் போகலாமே அப்படின்ட்டு போய் உட்காந்துருன்னா அந்த ஹீரோ அங்கே வெளியில் என்ட்ரி ஆகிடுறாரு. வர்றாங்க இதெல்லாம் நடித்த படம் ஓடு அப்போ அது வந்தவொடனே வாங்க எப்படி வாங்க உட்காருங்க உங்களை பற்றி தான் பேசியிருந்தோம். எங்களை பற்றி என்ன நல்லா பேசுனீங்களா கெட்டதாக பேசுனீங்களா? உங்களை பற்றி யார் என்னென்ன கெட்டதை பேச முடியும், நல்ல பிள்ளையாச்சு எனக்கு அந்த ஒரு விஷயத்தை தவிர சொல்லிட்டு உட்கார சார். அவர் தான் அவர் அது மாதிரி ஓப்பனாக பேசக்கூடிய ஆள். எல்லாத்தையுமே அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தியா கவுண்டமணி ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விழுந்து சீசன் பார்க்க வருவார் அடிக்கடி கவுண்டமணி ராஜாவை. இல்லை, அவரை வீடு விட்டு வெளியே போகிறது இல்லையா. நான் அந்த பக்கம் போகும்போது அந்த ஆஃபீஸ் கொண்டு வச்சுருக்காரு, வீடு இருக்குது, போயிட்டு என்ன எப்படி இருக்கீங்கண்ணே சொல்லி சொல்லி பர்த்டே அன்னைக்கு ஃபோன் பண்ணி வாங்க கவிஞரையா வீட்டுக்கு வாங்கய்யா அப்படிப்பாரு. நான் வரேண்ணே கண்டிப்பாக வரேன், நானும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கேன், நான் வரேன் கண்டிப்பாக வரேன்னு சொல்லி அனுப்புவார். காமெடின்னா இன்னி வரைக்கும் பேசப்படுற காமெடி அந்த வாழைப்பழ காமெடி எப்படி அமைஞ்சுது? அதுக்கு முன்னால் மலையாளத்தில் வந்த ஒரு காமெடி. ஆடூர் பாசி ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு போய் ஒரு வாழைப்பழம் அடித்தோம், 2 வாழைப்பழம் அடித்தோம்னு கொடுத்துருவார். அவர் கடைக்கு போவார், இதே சீட் தான். அவன் ஒரு 2 எனக்கு தானே கொடுக்க போகிறாரு, அதனால் நம்ம சாப்பிட்டுக்குவோம், கொஞ்சம் பசிக்கிட்டு சாப்பிட்டு போய் கொடுப்பான். என்னது பழம் வேணும், எத்தனை பழம் நான் கேட்டு 2, 1 இவ்வளோ உண்டு, இன்னொன்று எவ்வளோ
இன்னொன்று தானே அப்படி சொல்லிட்டு போயிடும். இவ்வளோதான் காமெடி. இதை புரியாத மடையன்கிட்ட விட்டால் அது எப்படி இழுக்குன்றத வீரப்பண்ணன் தான் சொன்னார். இது அவங்க ஒரே டேக்கில் எடுத்தாங்க. இது இவர் விளக்கி சொல்லி இன்னொன்று தான் அது கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்களா, நான் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியில். இப்போ உங்கள் ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது என்னோடய ஃபோன். 2 ஃபோன் வாங்கிட்டு சொன்னீங்க, அதை கொடுக்கலாம். 2 ஃபோன் வாங்கிட்டு சொன்னீங்க. நான் இப்படி வாங்கியிருக்கேன். இந்த ஒரு ஃபோன் நல்லா இருக்குது வச்சுட்டு இதாங்கண்ணா கொடுக்குறேன். என்னடா அது ஃபோனு? எத்தனை ஃபோன் வாங்க சொன்னா? 2. ஒன்று இங்கே இருக்குது, இன்னும் வேறு இன்னொன்று தானே அது. ஏன்னா முதல்ல எடுக்கிறது தானே ஒன்று முதல்ல நான் எடுத்தேன். இது அடுத்தது தான், இன்னொன்று தான் இது. அதே மாதிரி தான் வாழைப்பழத்தை தின்றேன். ஒன்றுன்னு தின்னுட்டேன்னு சொன்னால் அடி விடும். அதனால் அவன் இன்னொன்று தானே அது, ஒன்றுங்கடா இன்னொன்று தானே அது. இதை வச்சே இழுத்தோம். வீரப்பண்ணா இருக்காரு, சூப்பர்மேன். பிரில்லியன்ட். சின்ன சீனை கூட அப்படி கிரியேட் பண்ணி அப்படி பேசி அடித்து பின்னே எடுத்துருவார். ரொம்ப 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 இழக்கக்கூடாத ஒரு ஆள். அப்போ நாகேஷுக்கு லைஃப் கொடுத்தது அவர் தானே. அந்த பணத்தட்டம் அந்த டைமில் இல்லை பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய ஆள். அவங்க ஊருக்கெல்லாம் போய் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். தலைமுறைகளை கடந்து பண்ணவர். சூப்பராக. உங்கள் படங்களில் ராமராயனுக்கு அடுத்து அதிகமாக நடித்தது பிரபு. முதல் படம் எடுக்கும்போது ஒரு செம்மன் நாட்டார் கதை சொல்ல சொன்னாங்க. நான் போய் கதை சொன்னேன் இந்த மாதிரிட்டேன். அப்புறம் சிவாஜி அப்பா அங்கே உட்காந்து, ஏன் வாங்க அங்கே வா, இல்லைடா படம் எடுக்கிறேன், இது தடியில் போட்டான் அப்படின்னாரு. இல்லைப்பா, ஊரில் சும்மா சாப்பிட்டு இந்த இதில் தாயக்கட்டை விளையாண்டுட்டு சீட்டு விளையாண்டுருவாங்கள்ல, அந்த மாதிரி கேரக்டர். அப்படியா அப்படின்னா போட்டுட்டார். படத்தை பார்த்தாரு, நல்லா பாராட்டினார். நல்லா இருக்குது, இவன் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரியாக இருந்துச்சுன்னா, அதாவது கரெக்டாக அவனுக்கு மிலிட்ரி வேஷம் கொடுத்த அதில் மேட்ச் ஆகி போச்சு. நல்லா இருக்குடா கண்ணா, நல்லா வா சொன்னார். அது ஒன்று. பிரபு ரொம்ப இன்னும் கூட இப்போ கூட அடிக்கடி நாங்கள் பேசிட்டு நல்லா அதே உறவில் தான் இருக்கோம். நல்லா அது பழைய உறவில் ரொம்ப நல்ல பிள்ளை. சின்னவர் படம். உங்களுடைய படங்கள் பூரா அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி படங்கள். அப்படி இருந்த தமிழ் சினிமாவுடைய முன்னணி கதாநாயகர்களான ரஜினி, கமல் ஆகியோரை இயக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏன் அமையலை? உண்மையை இதில் சொல்லணும்னா, ராஜா படம் எங்கள் பேவலர் கிரியேஷன்ஸ் படம். ஆமாம். ஆர் சுந்தரராஜனுக்கு அண்ணன் வேர்டு கொடுத்தார், அந்த படத்தை நீ பண்ணியான்னு சொல்லிட்டார். படத்தை பார்த்துட்டு ரஜினி சரியா இல்லை, அமர்வு பண்ணிட்டு எதுக்கு வேறு நம்ம ரிஸ்க் எடுக்கணும்னா, இல்லை ரஜினி இந்த படம் ஃபஸ்ட் கிளாஸாக வரும், அவன் எப்படி எடுத்தாலும் சரி இந்த படம் ஓடிடும். அவனுக்கு நான் வேர்டு ஷூட்டிங் ஆரம்பித்த பிறகு அது ஷூட்டிங் ஆரம்பித்து ரஷ்யஸ் எல்லாம் பார்த்த பிறகு வேடாம் விட்டு நான் வேர்டு கொடுத்தா அவர் நல்லா நான் கீப்பப் பண்ணேன். அவனும் நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த படம் ஓடலைன்னா நான் ஹார்மோனியம் வாசிக்கிறத விட்டுடுறேன்னார். இதே வார்த்தை சொன்னார். அப்புறம் படமாக தான் பிச்சுட்டு ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். சிக்கியார வேலன் படம் அதே மாதிரி. கமலுக்கு பிடிக்கல, அண்ணன் அமருக்கு காமெடி சென்ஸ் நிறைய இருக்குது, அமருக்கு பண்ணிடலாம் விட்டுருக்கு. நான் அவங்களுக்கு போட்டு அவங்களுக்கு சொல்லி அவன் கனவெல்லாம் வளர்த்து வச்சுருக்கான். வேர்டு கொடுத்தா விட்டுடுக்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி உதயகுமாருக்கு வார்த்தை கொடுத்து அவன் உதயகுமாருக்கு வார்த்தை கொடுத்து. அதனால் எனக்கு ஒன்றும் நான் இதில் பாட்டு எடுக்கிற நம்ம பாட்டுகள் தான் அதில் பாப்புலராக இருக்குது. அவன் போட்ட கூட தான் காலையில் போட்டு அது மாதிரி கிடைக்க வேண்டியது எனக்கு இதுதான் கிடைக்க வேண்டியது இருக்குது. அதனால் அதை கிடைச்சதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். நேற்று தான் ரஜினி சார்கிட்ட பேசியிருக்கேன். இதுதான் சாமி உங்களை பார்க்கவே முடியல என்னன்னா, என்ன சாமி அப்படி சுற்றிட்டே திடுறேன் சுற்றிட்டே என்ன தெரியுது, பழைய ஃப்ரெண்ட்ஸு ஒன்றா சேர்ந்து சுற்றினவங்க அவங்கள பார்க்கணும் பேசணுங்கிற ஒரு இதே இருக்காது அவங்களுக்கு. ரஜினி போட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிருந்தோம். ரொம்ப நல்லா நம்ம ஃப்ரெண்டுன்னு தான் பேர். என்னைக்காவது என் ஞாபகம் இந்த மாதிரி ஃபோன் பண்ணணும்னு உங்களுக்கு தோணிருக்கா? இன்னொன்று இல்லை சாமி வேலை சாமி வரிசையாக ஆட்கள் வந்துட்டுருக்காங்க. அதுக்காக பழைய ஆட்கள்லாம் ஃபுல்லாக மறந்துருக்கலாம். நான் என்ன உங்கள்கிட்ட பிஸ்னஸ் கேட்டு வந்தேன்னா, இல்லை கடன் கேட்டு வந்தேன்னா, ஏதாவது படம் நடிச்சு கொடுங்கன்னு சொன்னால், என் பிள்ளை டைரக்டராக போடுங்கன்னு சொன்னால், ஏன் இப்படி பண்ணுறேன் சாமி தயவுசெய்து பண்ணிட்டுருக்கேன். எப்போதும் போல தான் நான் உங்களை மறந்துட வச்சுருக்கேன் எப்படின்னா. அப்புறம் நான் வாழ்த்துறேன் உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல குணத்துக்கும் சிரிப்புக்கும் எதையும் ஈஸியாக எடுத்து கொடுக்குற தன்மைக்கும், கடவுள் தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கும் உங்களுக்கு தோல்விக்கிற வராது. தோல்விங்கிறது வேற ஒரு வெற்றிக்கான இடமா நினச்சிட்டு தோல்வி உங்களை வச்சுட்டு இன்னொரு பெரிய வெற்றியை உங்களுக்கு கொண்டு கொடுக்கும். இது என்னுடைய வாக்குதான். அதனால் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ரஜினிக்கு இளையராஜாவுக்குமான நட்பு ரொம்ப பெருசு. ரொம்ப பெருசு. ஆனாலும் ஏன் வீரா படத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் இணைந்து பணியாற்றவே இல்லை?
சொல்லணும். நம்ம ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ண மாட்டேன்னு சொன்னார் இல்லையா பாட்ஷா. பாட்ஷாவுக்கு பண்ணும்போது இவர்கிட்டே வார்த்தை விட்டார், உங்களுக்கு நீங்கள் உங்கள் படம் நீங்கள் சரியாக வாங்கிக்கிறீங்களே, முடிஞ்சு போச்சுல. நான் எனக்கு தேவையானது நான் கேட்டு போகிறேன், கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கட்டும், கொடுக்கலன்னா போகட்டும். இவருக்கு என்னன்னா நம்மளை தான் போடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, வேண்டாம் வேறு போட்டு விட்டாங்க. அது அவருக்காக. அதுக்கப்புறம் இவரால் சொல்ல முடியல. ஏன்னா வெற்றிகள் வேறு மியூசிக் டைரக்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்களுக்கு பட்ஜெட்லேயும் அடங்குது. சார் அட சார் இதே நல்லது சார், இதே நல்லது சார்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் விஷயம். அதனால அப்படி தொடர்ந்து போச்சு. ஆனால் நட்புங்கிறது ரொம்ப திக்கார். ஆமாம். வருவார் உட்காந்து பேசுகிறோம், என்ன சாமி அப்படி இப்படின்னு. நான் ஒரு நாளைக்கு ரஜினியை அடிக்கடி பார்க்குறது எனக்கு வழக்கம். ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ண, சாமி வீட்டில் இருப்பீங்களா அப்படின்னா, இருக்க சாமி வாங்கன்னா போய் உட்காந்து பேசிட்டு வருவான். இது எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சு விடும். ஏடா ரஜினி வீட்டுக்கு போனியா? ஆமாம். போய் சான்ஸ் கேட்டேன், அண்ணனுக்கு சான்ஸ் கொடுங்க. ஏன்னா நீ போய் இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ண்ணா, இது ஒன்று பார்க்குறதுக்கு முதல்ல இருக்க ரஜினி நாங்கள்லாம் ஃப்ரெண்டு உண்டா ஊரை சுற்றுற ஆட்கள். அவங்க 4 பேர் குரூப் சேர்ந்த போது என்னையும் சேர்த்து வாங்க நம்ம மலைக்கு போய்ட்டுடலாம், நான் பாட்டெல்லாம் பாடுவேன்ல, அதனால் அவங்க இது நம்ம வந்து பாட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி கூப்பிட்டாரு. அப்புறம் நான் சொன்னேன், சாமி நான் இந்த குரூப்பில் சேர மாட்டேன், அது வந்து சுதி சேராது எனக்கு அப்படின்லாம் சொல்லி அவாய்ட் பண்ண காரணம். அவ்வளோ திக்கான ஃப்ரெண்ட்ஸு, எல்லா ஓப்பன் காரியங்களும் தெரியும். அவர் சமாச்சாரம் தெரியும், என்னுடைய சமாச்சாரம் தெரியும். எப்படி பொண்ணுங்கள்லாம் உங்கள் பக்கத்துலேயே வந்து நிற்கிது. பூஜையில் வந்தால் எல்லாம் ராதிகா அம்பிகா எல்லாம் பக்கத்தில் இருப்பாங்களா, அந்த பக்கத்தில் கமலில் இவங்கெல்லாம் நின்றுருப்பாங்க. என்ன சாமி எல்லோரும் உங்கள் பக்கத்துலேயே நின்றுருக்காங்க, எல்லா ஒன்றுங்களும் உங்களை நோக்கியாக வந்து நம்பிக்கை சாமி, நம்பிக்கை வெறும் நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி தான் கலட்டப்பட்டிருப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது எக்கச்சக்கமாக. அவ்வளோ சந்தோஷமான லைஃப்பை யங்ஸ்டர்ஸுக்கு இளமையில் இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷம். அவ்வளோ நட்பில் இருந்தால் ரஜினிகாந்த் படத்துக்கு எதுக்கும் நீங்கள் இசையமைக்கல? இல்லை இசையமைக்கல. கமலுக்கு அமைச்சிருக்காரு, 2-3 படம் பாட்டிருக்காரு. ரஜினி பாட்டு ரஜினி சொல்ல மாட்டார் இல்லை யார்கிட்டையுமே, பிடிச்சிட்டேன் இவங்க தான் வேணும் இவங்க தான் வேணும்னு சொல்லி பழக்கலை. இப்போ தான் வந்திருக்குது அந்த பழக்கம். அனிருத் வந்ததுக்கப்புறம் தான் அது அனிருத் சொந்த வேறு இருந்தாலும் நல்லாவும் பாடுறான் அந்த பையன். அது வேறு நல்லா இருக்குது பாடலாம். இல்லை நல்லா இருக்குல்ல, நீங்கள் ஆடிப்பாருங்க சூப்பர். இன்றைக்கி திரை இசை எப்படி இருக்கிறதா நினைக்கிறீங்க? இன்றைக்கி திரை இசை வந்து எங்கே எப்படி இருக்குன்னு நினைக்கிறத விட எப்படி போய் சேருவோன்ற பயத்தில் இருக்கேன். ஏன்னா வந்து நம்ம காலங்களில் நீங்கள் உங்களுக்கு தெரியும், சேனம் பார்த்தீங்களாங்கிறது ஒரு பாட்டு, அதுக்கு எப்படி போத்தி எடுக்கணுமோ எடுத்தேன். அதே மாதிரி பாடல்கள் எல்லாமே ஒரு நைட்டி ட்ரெஸ் இருக்கும், ஃபுல்லாக எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி வளர்த்துட்டு வந்ததை கேமராவுக்கு தனியாக ஒரு ஆள் போட்டோம், கவர்ச்சி டான்ஸுக்கிட்டேன். இப்போ கவர்ச்சி டான்ஸுக்கு மெயின் ஆட்கள் வந்துடுறாங்க. வந்துட்டு இப்படி வளர்ந்துட்டு இருக்கும்போது ஸ்டோரி வரசை கெடுக்கக்கூடியது நமக்கு இன்டர்நேஷ்னல் பாலிவுட் என்னப்போ சொல்லுவீங்களே உலகத்தை வேர்ல்டு வைடு பேன் இண்டியாவில் பண்ண வேர்ல்டு தான் இப்போ பேன் வேர்ல்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு சமாச்சாரங்கள்லாம் வந்ததுனால வெளிநாட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு நமது கலாச்சாரங்கள் இல்லாமல் நான் உண்மையில் சொல்கிறேன். கமலில் எனக்கு வேண்டியவர் சமூகத்தில் மீட் பண்ணோம், எனக்கு அவருக்கு கொஞ்சம் சண்டை இருந்தது, எல்லாம் சரியாக போச்சு. விக்ரம் எவ்வளவு அருமையாக நடிக்கக்கூடியவர், ஒரு சீனாவது அவர் அழ வைக்காமல் நமக்கு படம் இருக்கா? ஒரு லவ் ஸ்டோரி கட்டி பிடிச்சி அழகா அப்படி சொல்கிறதோ எல்லாத்தையும் அவ்வளோ ஆறுதல் இருந்த ஒரு படம் வந்து விக்ரம் படம் நல்லா ஓடிச்சு, அது வேறு சமாச்சாரம். ஆனால் வந்து அவ்வளவு சண்டை காட்சிகள், அவ்வளவு சண்டைகள் வச்சு நடிப்புக்கு அவர் காட்டக்கூடிய ஒரு சின்ன சீன் கூட இல்லாமல் அவர் ஜெயிச்சது பெரிய விஷயம். நான் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது, பெரிய விஷயம். அவர்கிட்ட இருக்கிறது மற்ற திறமைகள்லாம் நீ நீ பழசாகி போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இருந்தார் பார்த்தீங்களா. இது வந்ததுனால என்ன பிரச்சனை, எல்லாருமே இப்போ துப்பாக்கியை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெடிக்குது, அங்கங்கே வெடிக்குது. 40 பேர் அடிக்கிறான், 50 பேர் அடிக்கிறான், சுற்றி அடிக்கிறான், ட்ரெயினில் போட்டு கவுக்குறான், எல்லா விஷயங்களும் வந்து போச்சு. இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிற கவலை தான் இருக்கா தவிர இப்போ நடக்கிற படம் நான் பார்க்கறதே இல்லை. இப்போ ஏதாவது ஒரு தடவை ஓடிடியில் நல்லா இருக்கிற படம் பார்க்கணுன்னு சொல்லும்போது தான் நான் பார்க்க வேண்டியிருக்கோம். அப்படி போயிட்டுருக்கு. நல்லபடியாக வரணுங்கிறது என்னுடைய ஆசை. அது யார் எந்த மகான் பிறப்பாரோ. ஒரு பெரிய இடைவெளிக்கு அப்புறம் இளையராஜாவை சந்திச்சிங்க நீங்கள், அந்த சந்திப்பு தினம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. திடீர்னு ஃபோன் பண்ணி சரி அண்ணா வர சொன்னார் வாங்க போனோன்னா எனக்கு இந்த கால் கொஞ்சம் இந்த எலெக்ஷன் நிலையில் ஜெயலலிதா இருந்தது, அதில் கொஞ்சம் இந்த கால் கொஞ்சம் இதாக இருந்தது. அவர் அங்கே போயிட்டு வெளியே செருப்பை கழட்டினோன்னா அவர் பார்க்குற காரில் வந்து இறங்குறோம், இப்படி பார்க்குறாரு. நான் வந்து கொஞ்சம் தாங்கி இப்படி நடக்கிறத பார்த்துட்டு என்னடாச்சு காலை அப்படின்னாரு. இல்லை இந்த எலெக்ஷனில் நின்று இல்லையா, அதில் தெருவா மற்றவங்களாம் ஜீப்பில் போனாங்க,
நாம் வந்து எல்லார் வீட்லேயும் கூட ஆரம்பிச்சாங்க, ஃபோட்டோ எடுக்கணும், அதை எடுக்கணும், காஃபி குடிக்கணும்னு. எனக்கு ஜன்னல் ஜாஸ்தியாக போச்சு. அதனால் போனதுனால அந்த கால் கொஞ்சம் பெயின். ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டியா? ராமன் எழுதிட்டுருக்கேன் சொல்லிட்டு இப்படி தான் பேசுவோம். அப்புறமேலு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தது. அவருக்கு ஸ்ரீராமன் ஒருத்தர் கூட இருக்கார், தெரியும், உங்களுக்கு தெரியும். நான் அண்ணன்ட்ட என்னென்னாச்சு, ஏன் இப்படி, இதுதான் ஃபஸ்ட் நான் பேசினேன் ஒருத்தர். என்னென்னாச்சு, நான் என்ன பண்ணேன், என்னாச்சு, எதுக்காக இப்படி இன்னொன்று, நீங்கள் பேப்பரில் அவரை பற்றிலாம் தப்பாக கொடுத்துருக்கேன். தப்பாக கொடுத்துருக்கேன்னு சொல்லாதீங்க. நான் சொன்னதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா அதை சொல்லிட்டு சொல்லுங்கள். பாலசுப்ரமணியம் நமக்கு ரொம்ப வேண்டிய பையன். இப்படி தான் சத்தம் போட்டேன். பாலசுப்ரமணியம் நமக்கு வேண்டிய பையன். முதல்ல எனக்கு கோவம் வந்தது அண்ணாமலை அதில் தான். பாலசுப்ரமணியம் நமக்கு சோறு போட்டதான். கச்சேரி கூட்டு போய் பாரதிராஜா அவர்கள் 4 பேரும் அங்கே தான் சோற்று தின்னோம். அது ஒரு கணக்கில் இருந்தாலும் 10 பேர்கிட்ட சோறு இருந்தாலும் மெயின் சோறு வச்ச மாதிரி இருந்தது. பேமெண்ட்டும் அவன் தான் கிடைக்கும். அப்போ அவனுக்கு வந்து திடீர்னு கச்சேரிக்கு ஏற போகும்போது நீ என் பாட்டு பாடக்கூடாதுன்னு சொன்னால் அது வந்து நியாயமா? யாரும் பாலசுப்ரமணியம் நம்ம பிரதர்ஸில் ஒருத்தான். அவனுக்கு அப்படி சொன்னது எனக்கு தாங்கலை, எனக்கு மனசில் தாங்கலை. அந்த நேரத்தில் கூப்பிட்டு கேட்டாங்க, அதெல்லாம் சேர்த்து ஏறிச்சு. இதில் ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் 2 சமாதானம் ஆனீங்க இல்லை, நீங்களும் பாலும். அப்போ நான் பேசினது சரி தானே, 2 பேரும் சமாதானம் ஆகிட்டீங்க. அதனால என் மனசில் இருக்கிறத நான் கொட்டுறேன், அவ்வளோதான். தவிர இவரை திட்டணுங்கிற நோக்கம் எனக்கு எதுவுமே கிடையாது. நான் அவர்கிட்ட எதையும் எதிர்பார்க்கறது கிடையாது. இத்தனை வருஷமாக இருக்கேன், இத்தனை 14 வருஷமாக ஒரு பாட்டு எழுதி வாழ்ந்தேன்னா, இல்லை அவருக்கு கதை எழுதிட்டு வாழ்ந்துட்டேன், நான் எனக்கு சுயமாக சம்பாதிக்கிறது ஆண்டவன் கையில் கொடுத்துருக்காருல்ல அப்படின்னு சொல்லி விடுத்துட்டு சரி விடு பேசிட்டா இருப்பான் அப்படின்னு சொல்லி அவர் சமாதானப்பட்டார். அப்புறம் ஏதாவது 2-3 விட்டு அடித்து எல்லாத்தையும் சிரிக்க வச்சுட்டு வழக்கம் போல் மாறவே இல்லை பாருங்க, அப்படியே தான் இருக்கான். சந்தோஷப்பட்டார், பார்த்துட்டு நல்லா சந்தோஷப்பட்டார். அடிக்கடி சந்திக்கிறீங்களா? அடிக்கடி சந்திக்கிறேன். இதே மாதிரி தான் நீண்ட நாட்களுக்கு முன்னால் கமல்ஹாசன் சந்திச்சிருக்கீங்க. ஆமாம். அந்த சந்திப்பு எப்படி இருந்தது? நான் வந்து சந்தான பாரதியார் பர்த்டே கொஞ்சம் கோபம் தான். அந்த ஒரு மாதிரி ஒரு ஏமாற்றத்தில் வர்ற கோபங்கள் இல்லைங்களா, நமக்கு ஒரு பெரிய இது கிடைக்க போகுதுன்றப்போது இல்லை நீங்கள் இல்லை அதான் அப்படின்னா நமக்கு கோபம் வரும். அது கமலுக்கே தெரியும். ஒருத்தன் அவர் எதிர்பார்த்த படத்தை இன்னொருத்தன் பண்ணார்னா அவருக்கு எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதனால் ஏதோ வார்த்தைகளை வச்சு திட்ட ஆரம்பிச்சு அவரும் கோபமாக இருந்தார், பேச விட்டார். அதுக்கப்புறம் இல்லை வேண்டாதெல்லாம் நான் வெளியே துப்பிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், கட்டுரை இதோட நிறுத்திட்டேன். 2-3 ஃபங்க்ஷனில் பார்த்தா அவர் இப்படி போவார், ஆட்டோட தலையை கொஞ்சம் வர்றாரு. இப்போ 4-5 ஃபங்க்ஷனில் மீட் பண்ணோம், பேசாமல் விட்டோம்னா அதுக்கப்புறமேலு நம்ம சந்தான பாரதிக்கு பர்த்டே வந்தது. டேய் கமல் ஏதோ முகத்தை திருப்பிட்டு இருக்காங்க, நீ கொஞ்சம் அமர் பேசணும் நான் சொல்லணுன்னா சரிட்டு வந்தோன்னா வரும்போதே வணக்கம் சொல்லிட்டு வந்தான். அதுவும் போய் அமர் பேசுறது வர சொல்லுங்க வந்து தோளில் கைப்பற்றது, என்ன எப்படி இருக்கீங்க மனசில் எதுவும் வச்சு மனசே இல்லை, நீங்கள் விடுங்க, பழசில் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க, விட்டுருங்க. ஒரு தரம் பார்க்க வரணும் வீட்டுக்கு, எப்போ வேணாலும் வாங்க பழைய எப்படி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு மனசில் ஒன்றும் இல்லை. ரொம்ப கேரி பண்ண மாட்டாப்புல கமல். ஆமாம், ஒன்றும் இல்லை மனசில், நீங்கள் வாங்க எப்போ வேணாலும் வாங்க அப்படின்னு, சந்தோஷம் அப்படின்னு. அப்படி அது சமாதானமாச்சு, நல்ல விஷயம். சந்தான பாரதி நீங்கள் சினிமாவில் வரதுக்கு முன்னாலே பழக்கம். நாங்கள்லாம் OCTக்குள்ள உட்காந்த ஆட்கள். OCT பாலசுப்ரமணியம், சந்தான பாரதி எல்லாமே நாங்கள் வந்து சாந்தி விகார் இருந்தது இல்லையா, சாந்தி விகார் லஸ்ஸில் அங்கே வர்றது. பாலு அந்த பக்கம் எங்களை பார்க்க வர்றான்னா நாங்கள் கச்சேரி ரோட்டில் இருக்கோம். இப்போ பாலு உள்ளே வண்டி திரும்பினா டே வாடா காப்பி சாப்பிட்லான்னு உட்காந்துட்டு 4 காப்பி வாங்கி 8 பேர் சாப்பிட்றது, எல்லாத்துக்கும் பாதி பசி சாப்பிட்றோம். அப்படிப்பட்ட காலங்களில் பாலு அப்போ இருந்து எங்கள் குரூப்பில் பழக்கமானவன் பாலு. எம்ஜிஆரோட பழைய மாதிரி ஜெயலலிதாவோட பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்தது? அவங்களோட 2 தடவை பேசியிருக்கேன். 2 தடவை பேசியிருக்கேன். பேசினதும் என்னென்னா போய் பொக்கே கொடுக்க போனால் அவங்க வந்து வாங்கிட்டு சாப்பிட்டாரு. ஏம்மா ஊரில் யாருமே சிரிக்கிறதே இல்லைம்மா இன்னொன்று இல்லை, ஊரில் யாருமே ஜனங்களுக்கு சிரிப்பாக ஒரு மகிழ்ச்சியாக இல்லை, என்ன ரீசன் அப்படின்னாங்க. வாட்ஸ் த ரீசன் இன்னொன்று, அங்கே நரசிம்மராமன் இப்படி தான் போஸ்ட் கொடுக்குறாரு, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் போஸ்ட் கொடுக்குறீங்க, சிரிச்சுட்டு கொடுத்தீங்கன்னா அந்த சிரிப்பாவது மக்களுக்கு அந்த சந்தோஷத்தை ஒட்டுல அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவங்க சிரிக்கிற போட்டோவே போஸ்டரில் இருந்தது. மனசில் பட்டது சொல்கிறது என்ன ஆக போகுது நமக்கு, நம்ம என்ன கேட்டால் போனோம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி அதளவு பழக்கம் தான் இது. தவிக்குது தயங்குது இளமனது அந்த பாட்டு
நான் எழுதுகிறேன், அண்ணா மியூசிக்கு, அவங்க நடிக்கிற படம் நதியை தேடி வந்த நதியை தேடி வந்த கடல். சரி உட்காந்து அது பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். நல்லா நீங்கள் தான் எழுதிருக்கீங்களா? ஆமாம்மா நானும் பாட்டுக்கெல்லாம் எழுதிட்டு. ரெக்கார்டிங் வந்தாங்களா அவங்க? ரெக்கார்டிங் வந்தாங்க. வந்துட்டு உட்காந்து அன்றைக்கு தான் ரொம்ப நேரம் பேசியிருக்கேன். எனக்கும் உங்கள் வயசு தான் இது சொல்கிறான். அதே ஒரே வயசு நான் உங்களுக்கு. நீங்கள் வந்து பிப்ரவரியில் பிறந்தீங்க அடுத்த வருஷம், நான் வந்து டிசம்பரில் பிறந்தேன் 2 மாதம் முன்னால். நான் 2 மாதம் மூத்தவன் சொன்னால் அது வயசு சொன்னது தான் ஒரு மாதிரி கோவம் வருவேன். சரி விட்டு கோவம் இல்லை, அதை மாற்றி வேறு பேசி அது இந்த பிஜிஎம் சரியாக இருக்கா பாருங்க. நல்லா இருக்காங்க, அந்த அம்மிங்கெல்லாம் போட்டு பண்ணிட்டுருக்காரு. அந்த விஷயத்தை கட் பண்ணியாச்சு. அது மாதிரி நமக்குன்னா வர்றவங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்பணுன்ற மாதிரி ஒரு பரிசு. அந்த அளவில் இவ்வளோ தான் அவங்களோட நெருங்கிய பழக்கம். எம்ஜிஆரோட பழைய உங்களால் மறக்க முடியாத அனுபவம் எதை சொல்லுவீங்க? திடீர்னு புரட்ட வர சொன்னார். அண்ணன் சிப்பா எண்ணெய் நம்ம ஊர் நல்ல ஊர், இப்போ ரொம்ப கெட்டு போச்சுன்னு பாட்டு எழுதுனோம். எழுதுனோன்னா திருச்செந்தூர் பை எலெக்ஷனில் அண்ணன் நம்ம ஊர் நல்ல ஊர், இப்போ ரொம்ப கெட்டு போச்சுன்னு போஸ்ட் அடித்து ஒட்டிட்டாங்க ஆப்போசிட் பார்ட்டி. தினைய பாட்டு இது என்னன்னா, அவர் படம் பார்த்துருக்காரு, கோழிக்கூர் பார்த்துருக்காரு. அமர் இருந்தால் வர சொல்லுன்னாரு. நான் ஏவிஎம்சியில் ரெக்கார்டிங் இருக்கேன். சரிட்டு ஃபுல் ரிஹர்சல் பார்த்துட்டு டேக் பண்ணிட்டுருக்கேன் சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாருன்னு அங்கே போனோடனே அந்த காம்பவுண்ட்லேயே யாரும் இல்லை. கீழே ஸ்ரீபால் இருக்கார், அது இவர் அவங்க செக்ரட்டரிஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த பையன் ஒரு பையன் நாராயணனா ஒரு மாணிக்கம் மேலே இருந்து வந்தார். ஐயா உங்களை மேலே கூப்பிட்டாருன்னா மேலே ஒரு பாவு சண்முகம், ஹண்டே, இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் எல்லாமே உட்காந்துருக்காங்க. நான் உள்ளே போயிட்டு வணக்கங்க, எனக்கு என்ன விஷயம் தெரியாதுல்ல, வணக்கம் பண்ணோன்னா உள்ளார எல்லாம் அப்படி தலை குஞ்சிட்டு இருக்காங்க. அமைதியாக இருந்தோன்னே நமக்கு நடுக்குது. அது என்ன பாட்டு எழுதுன்னா படத்தில் என்ன பாட்டு எதுங்க என்ன கோழி அதில் அதுங்களா பொட்டை புள்ள எல்லாம் இருக்கான் உன்னை கெட்ட புள்ள இருக்கான்னு அதில் வேறு பாட்டு. பூவே இளைய பூவே. ஏய் நான் எந்த பாட்டு கேட்குறேன்னு ஒன்று தெரியும் பாட்டு என்னன்னா இல்லைங்க. அது ஊரில் வந்து அவங்க வெட்டித்தரமாக சுற்றுவானுங்க, ஓசியாக கேட்பானுங்க, காய்கறிலாம் அதனாலாம் அவனுக்கு ஏற்றி கொடுப்பாங்க. பாட்டை பாடு. அண்ணே சிப்பா அண்ணே நம்ம ஊர் நல்ல ஊர், இப்போ ரொம்ப கெட்டு போச்சுண்ணே. கெட்டு போச்சா சொல்லு. ஏங்க ஊரை பற்றி எழுதுனா அந்த சுச்சுவேஷனுக்கு அவனுக்கு காய்கறி கொடுக்க மாட்டேன். நாட்டை பற்றி எழுதுறதுக்கு எனக்கு அரசியல் தெரியுமா, ஏதாவது தெரியுமா? அந்த மாதிரி நான் எழுதுறேன்னா உங்களுடைய ஆள் நான் வந்து எப்படி வந்து அதெல்லாம் எழுதுவேன். அந்த கிராமத்தில் அவங்கள மதிக்க மாட்டேங்கிறாங்க, இவர்களுக்கு மட்டும் காய்கறி விலை ஏறி போச்சியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரி வேணால் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் அது வார்த்தை என்ன சொன்னார்னா, ஏதோ சொந்தக்கார பயிலாக போயிட்டா போ அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அண்ணா திமுகவுக்கு நிதி சேர்ப்பு விழா யூனிவர்சிட்டி சென்ட்ரல் ஹாலில் என்னோட கச்சேரி, நானும் அண்ணனும் பண்ணுறோம். பண்ணால் கூட்டம் பிச்சு நிற்குது. இவர் வேலையில் விட்டுட்டு வந்துட்டு பின்னால் உட்காந்துருக்காரு. உட்காந்து நாங்களும் அது பாடி பார்க்குறோம். நானும் ஆணையிட்டால் பாடுறோம், அது எல்லா பாட்டு பாடுறோம். இதில் பாட்டு பாட்டோன்னா ஜனங்கள்லாம் கை தட்டிட்டு பின்னால் ரசிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் பாட்டு பாடவே முடியறதில்ல. ஒரு பாட்டு பாடினா ஓன்னு கத்திட்டு இருந்தாங்க. உடனே அவர் எழுந்தார், குவா என்ன கூப்பிட்டாரு. நான் கீழே பண்ணேன். நீயே என் பாட்டு மட்டும் என் பாட்டு பாடாது, நான் வரேன். என்ன பண்ணுறாரு, என் கையை பிடிச்சா மேலே வந்தார். மேலே வந்துட்டு மக்களே என்ன உடன்பிறப்புகளே, நான் வந்து வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள் அவங்க பாட்டை கேட்கணுங்கிறதுக்காக தான், நான் கேட்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு பண்ணேன். இந்த பசங்களை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணேன். நீங்கள் வந்து மறுபடியும் என் பாட்டை கேட்டிங்கன்னா அவங்க கட்சி அவங்க பாட்டை நான் எப்போ கேட்குறது? அதனால் அவங்க பாடுறத கேட்குறதுக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்து கேளுங்க, இதுதான் என்னுடைய ஆசை. ஃபுல் கச்சேரி இருந்தார். கடைசியில் எங்களுக்கு தங்கத்தில் நல்ல பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கொடுத்தாரு. அது மாதிரி தங்கமான அவர் லாஸ்ட்டாக கலந்துக்கிட்டது நவம்பர் 24 வெங்கட் பிரபு மிருதங்க அரங்கேற்றம். அதுக்கு அடுத்து வந்து ஜல்லிக்கட்டு தான் சினிமா ஃபங்க்ஷனில் லாஸ்ட்டு. அங்கேயும் ஷீல்டு வாங்குறேன், இங்கேயும் ஷீல்டு வாங்குறேன். அருமையான ஃபங்க்ஷன். முத்தம் கொடுக்குற சீன் இருக்கு, இன்னும் மறக்க முடியாது. நம்பியார் சார் அது. ஜாலியாக
நல்லா நடந்ததுங்க நம்ம ஃபங்க்ஷன்லாம் நிஜமாவே. உங்களுடைய இன்னொரு முக்கியமான நண்பர் மலேசியா வாசுதேவன். ஆமாம், ரத்தப்பேயில் வந்தான், அவன் தான் பேய். மலேசியாவிலேருந்து. ரத்தப்பேய்னு ஒரு குரூப்பை கொண்டு வந்து படம் எடுத்தாங்க. அதில் பழக்கம் பக்கத்து தெரு தான். நாங்கள் வந்து காமராஜர் தெருவில் இருந்தோம். இவர் வந்து இந்த மார்க்கெட் ரோடு இருக்குல்ல, தேராம்பேட்டை மார்க்கெட் ரோடு கோயில் பக்கத்தில், அதில் இருந்தது. திருவள்ளுவர் சாலை அதில் இருந்தான். அப்போ பழக்கம் நான் பாடுவாங்கிறத தெரிஞ்சுட்டு வந்து பார்த்தான். நான் பாட்டெலாம் பாடுவேன். சரி வாங்க சொல்லிட்டு வீட்டில் ஒரு ஆளாகிட்டான். ஸோ வந்தால் வீட்டில் சாப்பிட்றது பாரதிராஜா 5 பேருக்கு அம்மா ஆக்கி போடுவாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி இருக்கும். அவனுக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் சொன்னால், வேறு யார்கிட்டையும் போய் பார்க்குறது, குமார்கிட்ட மட்டும் போவான். குமார்கிட்ட மட்டும் போவான், மற்றபடி எங்கேயும் போகிறதே கிடையாது. அப்புறம் அவருக்கு வேண்டிய ப்ரொடியூசர் ஒன்று எடுத்தனால எம்எஸ்வி படத்தில் ஒரு பாட்டு பாடினான். அவ்வளோதான் சமாச்சாரம். நம்ம போயிட்டு நம்ம கச்சேரி தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கச்சேரியில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலுகிட்ட சொன்னான், டிஎம்எஸ் பாட ஆள் வரலடா, வாசுவை கூப்பிட்டுக்கலாமா? கூப்பிட்டுக்கோ. அவன் வேறு ஸ்டைலில் பாடி காட்டுவான், சிதம்பர ஜெயராம் மாதிரி அந்த மாதிரி பாடுவான். அதுக்கப்புறம் நான் திருத்தி அவனை கொண்டு வந்து ஒரு வழி பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கடவுளுடைய செயல் என்ன ஆச்சுன்னா, 16 வயதில் இருக்க முதல்ல அவர் ஒரு பாட்டு பாடிருக்கான், உறவோட நெஜத்தில் ஒரு பாட்டு பாடிருக்கான். அவ்வளோதான் பாடிருந்தான் எங்கள் அண்ணாட்ட. இந்த படம் வரும்போது என்ன போச்சு, 16 வயதில் முதல்ல ரிஹர்சலுக்கு பாலு வரான். அந்த ஒரு ராஜ்கண்ட் ஆஃபீஸில் தான் என்னென்னா, நாங்கள் கீழேருந்து மேலே போகிறோன்னு அர்த்தம். மியூசிக்கலாகவே அந்த பாட்டு. அது பால் வந்து கற்றுக்கிட்டோன்னா நானும் ராஜானு சொல்கிறான், டேய் இந்த பாரு, தினம் போகிற மாதிரி இன்றைக்கி எங்கேயும் போகாது, நாளைக்கு எங்களுக்கு ஃபஸ்ட் ஃபிலிம், நீ வந்து பாடுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரிஹர்சல் பண்ணிட்டுருக்கோம். நாளைக்கு போய் எங்கேயா எக்குத்தப்பாக ஏதாவது பண்ணிவிட்டு, ஏதாவது குடிக்கூடாது சாப்பிடக்கூடாதுலாம் சாப்பிட்டு தொண்டை கட்டிட்டு வந்து நின்றுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நானும் சொல்கிறேன், அண்ணன் சொல்கிறாரு. 2 பேரும் வாக்கும் மறுநாள் பலிச்சிருச்சு. வாசுவுக்கு தெரியும் டியூன் பண்ணுறது, பக்கத்தில் தான் டியூன் தெரியும். வரான் பாலு பூஜை அன்னைக்கு வந்து தான் தொண்டை சரியில்லை ராஜா, நேற்றே சொன்னோம்ல இன்னொன்று, அதனால தான் அது நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். 2 பேரும் வாய வச்சுங்க, நான் எப்படி ஆய வச்சேன். அதனால் நான் வாசு இருக்கான் வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னான். அப்புறம் நான் வந்து மிக்ஸ் பண்ணி தரேன்னு சொன்னோன்னா, எப்படியும் நம்ம பூஜை சாங்கு மிக்ஸ் பண்ணுறது எடுக்க மாட்டோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கேட்குறேன், மெயின் ஆர்டிஸ்ட் வச்சு தான் எடுக்கிறது. சரிட்டு அப்புறமேலு பாலுகிட்ட சொல்லிட்டு அது ஒரு சின்ன வச்சோம். அது வாசுவுக்கு பெரிய வாழ்க்கை ஆகிடுச்சு, பெரிய வாழ்க்கை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லா சாங்ஸும் அவங்க ஆட்டுக்குட்டி புட்டு எழுந்ததெல்லாம் கிடைக்கும் பார்ப்பாங்க சாங்கில். கோழிக்குட்டி வந்து தின்னு குத்து மேட ராஜாவுக்கு. நீங்கள் அந்த கம்போசிங் வந்தீங்களா? 102 பொண்டாட்டியா 102 பொண்டாட்டியும் வாத்து முட்டை போட்டதுவான். காமெடிக்கும் அவர் தான், தத்துவத்துக்கும் அவர் தான், காதலுக்கும் அவர் தான், தாலாட்டுக்கும் அவர் தான். அந்த மாதிரி ஒரு கவிஞர் இல்லவே இல்லைங்க இது வரைக்கும். எந்த பாட்டு எடுத்தாலுமே அவர் இல்லாமல் வேறு பாட்டே கிடையாது. உங்களை பல படங்களில் கதாநாயகன் ஆக்கணும்னு பாரதி ராஜா முயற்சி பண்ணார், நடக்கலை. ஆமாம், அதனால தான் உங்கள் பையன் வெங்கட் பிரபு கதாநாயகன் ஆக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்களா? அதெல்லாம் அவனை டைரக்டர் ஆகக்கூடாது தான். எங்கள் 2 பசங்களையும் லண்டனில் படிக்க வச்சேன் நான். லண்டனில் தான் 2 பேரும் படித்தாங்க. இவருக்கு என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கார்த்திக் ராஜா ஒரு கேமரா ஒன்று வாங்கிட்டு பிரபு அந்த மாடியில் தான் அப்படி குதி இன்னொன்னா இவங்க கேமரா வச்சு இப்படி குதிச்சிருவான். தெரியாது இல்லை இன்ட்ரெஸ்ட்டு. பின்ன திறந்துட்டு இன்னொன்று இது படம் எடுத்துட்டான். இதுக்கு வந்து போட்டு அவங்க ஏதோ ஒரு மியூசிக் போட்டு பண்ணிட்டான். இவங்களுக்கு இந்த ஆசை வந்துருச்சு. நான் ஹாங்காங் போகும்போது, டேடி எனக்கு ஒரு வீடியோ கேமரா வாங்கிவிடேன். எதுக்குல வீடியோ கேமரா? அவர்களை மாதிரி சுற்றுறதுக்கா? நீ படிக்கணும்னு சொல்கிறது தான் உன்னை விட்டுருக்கான். அதில் மைண்டு போய் அவங்க படித்தானுங்களா? எவனாவது ஸ்கூலுக்கு போனான்னா, எவனாவது காலேஜில் போய் என்ட்ரி ஆகிருக்கானடா? அது கிடையாது. எனக்கு வந்து நீ காலேஜில் என்ட்ரி ஆகணும், நல்லா படிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதனால் அதை விட்டுட்டு நீ அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. என்னுடைய ஆசையை நிறைவேற்றிட்டு உன் ஆசையை நீ நிறைவேற்றிக்க சொல்லிட்டு அனுப்புகிறோம். கரெக்டாக போய் படித்தான், நல்லா படித்தான். நல்ல பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு தான் படிக்க வச்சேன். ஏன்னா நம்ம பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிடுவோம். அதனால் அது பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஆள் ரெடி பண்ணிட்டேன். அவன் என்ன பண்ணான், கரெக்டாக ஒரு 6-7 வருஷம் படித்தாங்க. இன்னும் 1.5 மாதம் இருந்தான்னா அவனுக்கு சிட்டிசன்ஷிப்பு.
நான் பிரேமை கேட்குறேன், பிரேமை கேட்டால் நீ என்னடா படிக்கிறான், நான் மியூசிக் படிக்கிறேன், சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மியூசிக் காலேஜில் அவனை சேர்த்து விட்டு லண்டனில் தான் இந்த ரேப்பெல்லாம் கற்றுட்டு தான் அவன் தான் கொண்டு வந்து கூப்பிட்டாங்க. அவனுக்கு எல்லாம் பிளாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸு. அப்படி பண்ணி 2 பேரும் படிக்க வச்சோம். படிக்க வச்சு இங்கே வந்தா கரெக்டாக வந்தான். அப்போ இவன் வந்து படம் எடுக்கலாம்னு சொல்லி சொன்னான். என்னத்தெல்லாம் எடுக்க போகிறது, இது வேணாம்னு சொல்லித்தரேன், உங்களை நான் அனுப்புகிறேன். இல்லைடா சும்மா இருக்கிற டைமில் வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படி ஆரம்பித்தான். அது சொல்லக்கூடிய அளவு சென்னை 6/28 தூக்கி விட்டுருச்சு. அதுக்கு பின்னால் நடித்தான். இந்த பாலு படம் ஒன்று எடுத்தான், அந்த சரண் எடுத்த படத்தில் சரண் எடுத்த படம், அது ஆக்ட் பண்ணான். இவன் எடுத்த டிவி சீரியல் ஆக்ட் பண்ணான். 2லேயுமே நல்லா ஆக்ட் பண்ணிட்டான். அந்த ஆக்டிங்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் சரி ஆசை இருக்குது, பரவாயில்ல, அது எங்கே போகும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு நான் ஒத்துட்டு பேசாமல் அப்படி விட்டேன். இன்றைக்கி பெரிய டேரக்டராக இன்றைக்கி டெய்லி ஒரு அப்டேட் எனக்கு சொல்லணும். எல்லாம் கதை கட்டு நான் வந்து இது நல்லா இருக்குடா, இது நல்லா இருக்குடா, இது சர்ப்ரைஸாக இருக்கணும், யார் நடிகர்னு நீ சொல்லாத, படத்தை பார்க்கும்போது அவங்க இவங்களா கேட்குற மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் சொல்கிறேன். அவங்கள்ட்ட சொல்லிவிடு ஆர்டிஸ்ட்ட அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி இப்போ ஜனங்களுக்கு அவ்வளோ வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளவு தான் டெக்னிக்கலாகவும் அவன் எப்படி ஷார்ட் வைஸாகவும் ஸ்டோரி வைஸாகவும் காமெடி வைஸாகவும் எல்லாத்துலேயுமே அவன் வந்து நல்ல திறமைசாலியாக இருக்கிறான்னா அது கங்கை வர்றதுக்கு மேலே. நீங்கள் ஒரு வெற்றிகரமான டைரக்டர், உங்ககிட்ட கதையை பற்றி பேசுவாங்க கதை நானாக கேட்பேன். கதை சொல்லிட்டான், அவுட்லைன் தான் சொல்லுவான், சீன் சொல்ல மாட்டான். அப்புறம் தோணுன்னா ஏன்டா இந்த இடத்துல இப்படி தான் நல்லா இருக்குமான்னொன்னே நான் பேசுகிறேன் டாடி என்றான். அப்புறம் இப்படி பண்ணிடுவான். அது மாதிரி எல்லாத்துலேயும் இன்னைக்கு வரைக்கும் திடீர்னு ஒரு பெரிய நியூஸ் சொன்னான், எனக்கு ஒரு ஷாக்கு. நான் வெளியே ப்ரெஸ்ஸில் சொல்கிறதுக்கே முடியாது. விஜய் அவ்வளவு இது, நீங்கள் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பண்ணுங்கள், கதை கேட்டு ஃபுல் கதை கேட்டு ரொம்ப திருப்தி, விஜய் கேட்டு அவ்வளோ சந்தோஷம், ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் எப்படி பண்ணுவீங்க எனக்கு தெரியும், உங்கள் இஷ்டம், நீங்கள் வந்து இந்த படத்தை சக்ஸஸ் பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்புன்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டான். அவ்வளோ பொறுப்பு விட்டதுனால இவன் நம்ம விழுந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். நல்லா வந்திருக்கு. ஆர்டிஸ்ட் சைடு எனக்கு ரொம்ப திருப்தி, மியூசிக் சைடு அவனுக்கு திருப்தி. அதனால் ஒரு 3-4 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா எல்லாமே நல்லா வரும். இந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாக அமையும் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொள்வதில் நான் ரொம்ப விரும்புகிறேன். ஏன்னா நாங்கள்லாம் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு பேசும் படம் ரமணியிலிருந்து நாங்கள்லாம் ஒன்றா சுற்றின ஆட்கள். அந்த மாதிரி ஆட்களோட இவ்வளவு காலமாக அதே மாதிரி இளமையாக இருக்கீங்களே, என்ன காரணம்? இல்லை அதே மாதிரி நான் பார்த்த மாதிரி தானே இன்றைக்கி வரைக்கும் இருக்கீங்க. இப்போ இந்த விஜய் பண்ணுற படத்தை வந்து கதை சொன்னார் வெங்கட் பிரபு, சொன்னேன் அவுட்லைன் சொன்னேன், நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்குது, ஒரு வித்தியாசமாக இருக்குது. ரகசியமெல்லாம் சொல்ல முடியல, இப்போ பல சர்ப்ரைஸ் இருக்குது. சூப்பர், பல சர்ப்ரைஸ் இருக்குது. அது டாடி ப்ளீஸ் உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்கிறேன், வேறு யார்கிட்டையும் சொல்லிடா, வேறு சொல்லி வச்சுருக்கான், நான் சொல்லடா அப்படின்ற. நீங்கள் எதிர்பார்க்காத ஆர்டிஸ்டாக இருப்பாங்க. சூப்பர், எதிர்பார்க்காத கதை இருக்கும், எதிர்பாராத அளவுக்கு கதை இருக்கும், நிச்சயமாக இருக்கும். ஓகே, நன்றி சந்திப்போம். மிக்க நன்றி. நம்ம சந்திச்சு ஏறக்குறைய இதில் சந்திச்சு 5 வருஷமா ஆயிருக்கு, 4 வருஷம், 5 வருஷம், இன்னும் 5 வருஷம் கழிச்சு பார்க்கலாம். வாழ்த்துக்கள். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.